விண்வெளிக்கு அனுப்பி ஒரு கிழமை தங்கிட்டு வர்றது எப்படின்னு படிச்சுட்டாங்க. அவ்வளவு இந்த சின்ன ஒரு கைக்குள்ள அடக்கின ஒரு போனுக்குள் உலகத்தோடே தொடர்பு படுத்துறார்கள். அவ்வளவு படித்தவர்களுக்கு இந்த புத்தளத்தில் எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சது தெரியாது. நானும் நீங்களும் சகோதரர்களே செருப்பு போட நேரம் பாட்டா செருப்புக்கு ஜோடி பொருத்தம் பார்ப்போம். ஒரு காலுக்கு 9 சைஸும் மறு காலுக்கு 7 சைஸும் போட மாட்டோம். ஒரு காலுக்கு செருப்பும் ஒரு காலுக்கு சப்பாத்தும் போட மாட்டோம். இந்த புத்தி எல்லாருக்கும் சாதாரணமா சின்னவனுக்கு இருக்குது. இது அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. ஹிதாயத் என்ன? இந்த ரெண்டு தான். இதான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல எங்க தேடி பாருங்க, யாரெல்லாம் நேர்வழியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. உங்களில் இருந்து உங்களுக்கு என்ன ஒரு ஜோடியை படைத்திருக்கிறேனே, இதுல அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் நிறைய அத்தாட்சி சொல்லுவான். இந்த காத்தை பாரு, அதுல அத்தாட்சி இருக்குது. வானத்தை பாரு, அதுல அத்தாட்சி இருக்குது. வஃபி அன்ஃபுஸுக்கு, உனக்குள்ள அத்தாட்சி வச்சிருக்கிறேன்பா, கவனிக்க மாட்டேன்னு எல்லாம் கேட்பான். இஸ்லாமிய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். எப்படியான தீர்வுகளை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கலாம், இதை ஆராய்ந்து இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படியான ஒரு தலைப்பு தருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீர்கள் என்றால், ஐரோப்பாவில் அமெரிக்காவில் போய் கேட்டீங்கன்னா அவனுக்குள்ள பெரிய பிரச்சனையே புள்ள பெறுறது, அதே மாதிரி குடும்பம் நடத்துறது, தன்னுடைய புள்ளையை எப்படி வளர்க்கிறது, இதுதான் அவனுடைய பெரிய பிரச்சனை. என்ன எல்லாம் கண்டுபிடிக்கிறான், விண்வெளிக்கு போகிறான், நிறைய ஆய்வு செய்கிறான், ஆனால் குடும்பமாக வாழ தெரியல அவனுக்கு. இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையில அமெரிக்கா சிக்கி தவிக்கிறது. ஆய்வுகள்லாம் எடுத்து இன்றைக்கு கூட நந்திமிக்க ஏக்கநாயக்கு இன்றைக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, பௌத்தர்கள் இந்த நாட்டில் எத்தனை வீதாசாரம் புள்ள பெறாங்கன்னு ஒரு கணக்கு போட்டிருந்தாங்க. கணக்கு சரிப்பில் எனக்கு தெரியாது. 8 லட்சம் பெண்களுக்கு மாத்திரம்தான் பிள்ளைகள் பெத்தெடுக்கலாம் என்று லங்காதீப பேப்பரில் போட்டிருந்தார்கள். அப்ப இந்த நாட்டில் 8 லட்சம் பெண்களுக்கு தான் புள்ள பெத்தெடுக்கலாம், மற்றவர்களுக்கு பெத்தெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் தடுப்பூசி ஊசி ஏற்றிருக்கிறார்கள். வேற அதே மாதிரி எல்ஆர்டி செய்வார்கள். அந்த மாதிரி செய்கிற நேரத்தில் ஆபரேஷன் பண்ணுவாங்க. கவர்மெண்டே சல்லி கொடுக்கும். எந்த ஆபரேஷனுக்காவது செஞ்சுட்டு போனா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது யாருமே சல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆபரேஷன் பண்ணினா கவர்மெண்ட் கூப்பிட்டு சல்லி கொடுக்கும். இங்க வா, நீ பண்றிய இந்த ஆபரேஷன், உனக்கு இதுக்கு பிறகு புள்ள தேவையில்லையா, இதா வைத்துக்கொள் என்று சொல்லி கொழும்பு காசல்ல லைன் ஹோம்ல எல்லாம் ஒரு கணக்கு கொடுப்பார்கள். அந்த மாதிரி கணக்கு கொடுப்பார்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி கணக்கு போட்டு 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 இந்த நாட்டில் அந்த மாதிரி மக்கள் கூடக்கூடாது என்று ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு அழகான வார்த்தையை போட்டிருந்தார்கள். புஞ்சி பவுலர் அத்தராங். சின்ன குடும்பம் தான் நல்ல 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 குடும்பம், சின்னதா இருந்தா தான் அழகான குடும்பம். மினிஸ்டர் ஏசுறாரு, இப்படியே போனா நம்ம நாட்டில் நம்ம வீதாசாரம் குறைஞ்சிரும். இது யாரு சொன்ன கதை? அதாவது அந்த மக்கள்கிட்டே எந்த வியோஜிட்ட போனாலும், நீங்க போய் எந்த வியோஜிட்ட போனாலும் ஒரு சில வியோஜிகளை தவிர எல்லாரும் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள்ல போட்டு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமா குவாலிட்டி வேணுமா? குவான்டிட்டினா நிறைய பெத்தெடுக்கிறது, 10-20 பெத்தெடுக்கிறது. இவ்வளவு பெத்தெடுக்கிறீங்களா? கண்ணே பொண்ணு ஒண்டை பெத்தெடுத்து ஒழுங்கா வளர்க்குறீங்களா? நிறைய பேர் ஆமா ஒண்டை வளர்த்தா நல்லதானே, ஒண்டை ஒழுங்கா வளர்ப்போமே. முதல்லாம் ஒன்றுக்கு பூரா போடுவாங்க. வீட்டுக்குள்ள ஒரு 15 புள்ள. இப்ப வீட்டுக்கு நாம் 20, நமக்கு 20, நாம் 20, நமக்கு ஒருவர் ஆச்சு. இப்ப அப்படியே போய் புள்ளி தேவலண்டு ஆகிற அளவுக்கு ஆச்சு. அப்ப இந்த மாதிரி கூட்டத்துக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி கணக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? பொருளாதாரத்தை பயப்படுறாங்க. பிள்ளைகளை நிறைய பெத்தெடுத்தா பொருளாதாரத்துக்கு என்ன செய்யறது, என்ன ஆகும், சல்லி சேருமா, லட்சமா கோடியா செலவாகுமே, அவனுக்கு ஸ்கூல் போடணுமே, அது செய்யணுமே. அந்த மாதிரி கணக்கு போட்டு கவர்மெண்ட் கூட கணக்கு போடுது. நாட்டு சனத்தொகை கூடினால் இது நாட்டில் பொருளாதார வேகம், அதாவது வளர்ச்சி வேகம் குறைஞ்சு இல்லாம போயிரும், ரொம்ப கம்மியா போயிரும். இதுக்காக என்ன பண்ணலாம் என்று திட்டம் போட்டுதான் புள்ள பெத்தெடுக்கிறத கம்மியாக்கிறோம், குறைச்சிருவோம் அப்படின்னு தப்பான ஒரு கணக்கு போட்டார். அது பிள்ளை. ஒரு குடும்பத்தில் 10 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை முழு புத்தளத்துக்குமே தீர்வு சொல்லும். அவருடைய பிரச்சனைகளுக்கு 9 பிள்ளை தருதலையா போலாம், ஒரு பிள்ளை இந்த முழு புத்தளத்துக்கு தீர்வு சொல்லலாம். அல்லாஹ்வுடைய படைப்பு அப்படிதான் படைச்சிருக்கிறான்ல. புள்ள பெத்தெடுக்கிறதுனால யாராவது கணக்கு போட்டால் இந்த மாதிரி பொருளாதாரம் உடைஞ்சிரும்,
ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், நடு சந்திக்கு வருவோம் என்றால் அதுதான் பெரும் முட்டாள்தனம். இன்றைக்குள்ள அமைச்சரவைகள்ல இன்னைக்கு பேசப்படுவது, படிச்சவர்கள் பார்க்கிறாங்க, ஆஹா ஒரு பக்கம் அந்த மாதிரி பேசுறார்கள், இன்னொரு பக்கம் பிள்ளை, நம்ம நிறைய பிள்ளைகள் பெற்றெடுக்கணும் என்றாங்க. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்டா, அமெரிக்காவில் உள்ள பிரச்சனையே அதான். எத்தனை புள்ள பெற்றெடுக்கிறது? ஒரு பிள்ளையா? புள்ள பெற்றெடுக்காமலே இருப்போமா? இந்த முடிவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஆயிட்டுண்டா பாருங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அழகா சொல்றான், எதுக்கு திருமணம் முடிக்கணும் என்று சொல்றான் அல்லாஹ். ஆனா அதுக்கு திருமணம் முடிக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் எதுக்கு திருமணம் முடிக்கணும் என்றானோ, திருமணம் முடிச்சவனுக்கு தெரியாது திருமணம் முடிக்கணும் என்று. வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் சொல்றான் திருமறையில. அல்லாஹ் பாருங்க சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு ஆயத்து போதும் ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கும் ஒட்டுமொத்த யூகேக்கும் இந்த ஒரு ஆயத்து போதும். இந்த ஒரு ஆயத்தை வச்சு உங்க குடும்பத்தை அளந்து பாருங்க. இந்த இரவில் நாம் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டதுக்குரிய நோக்கம் அதுதான். இந்த ஒரே ஒரு ஆயத்தை மாத்திரம் வைத்து உங்க குடும்ப வாழ்க்கையை உரசி பாருங்க. நிஜமாக இது உங்க வாழ்க்கையில் இருக்குதா? அல்லாஹ் திருமறையில் அழகா சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. உங்களில் இருந்து உங்களுக்கு என்ன ஒரு ஜோடியை படைத்திருக்கிறேனே, இதுல அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் நிறைய அத்தாட்சி சொல்லுவான். இந்த காத்த பாரு அதுல அத்தாட்சி இருக்குது, வானத்தை பாரு அதுல அத்தாட்சி இருக்குது, வஃபி அன்ஃபுசிக்கும் உனக்குள்ள அத்தாட்சி வச்சிருக்கிறேன்பா, கவனிக்க மாட்டேன்னு எல்லாம் கேட்பான். இப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்டா, வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உனக்குள்ள இருந்து உனக்கு ஒரு ஜோடி படைச்சம் பாரு, அதுல ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அத்தாட்சி இருக்குது. மனுஷன்ல இருந்து மனுஷ ஜோடி, ஒரு ஆம்பளை அவனுக்கு மனுஷ ஜோடி இல்லை, அவன் ஒரு மிருகத்தை குரங்க முடிச்ச என்ன ஆகும், அவன் வேற ஒரு நாயை முடிச்ச என்ன ஆகும். அதனால உனக்கு என்று உன் பாதி தான் நீங்க, இன்னொரு பாதி இருக்குது, ரெண்டு சேர்ந்தாதான் வாழ்க்கை என்று உண்டாகும். அப்ப அல்லாஹ் சொல்றான், உனக்கு என்று ஜோடி என்ன அர்த்தம்? ரெண்டு சேர்ந்தாதானே ஜோடி. ஜோடி இல்லாம தனித்து இருந்தால் அங்க என்னமோ நிரப்பம் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு நிரப்பு, நீ நிரப்ப இல்லை, உனக்கு நீ பாதி தான், இன்னொரு பாதி இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. மனித ஜாதியில இருந்து அந்த பாதி இருக்குது. உங்களுக்கு ஆம்பளை என்றோம், உங்களுக்கு பொம்பளை என்றோம், ரெண்டு பேரும் கூட்டி கழிச்சு பார்த்தா மனுஷன் தான். உங்களுக்கு கண்ணு, அவங்களுக்கு கண்ணு, மூக்கு, வாய், சிந்திக்கிற விதம் எல்லாமே மனுஷன் மாதிரி சிந்திப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனா நீங்க ஆம்பளை, அவங்க பொம்பளை. சொல்லி போட்டு சொல்றான், இந்த ஜோடி எதுக்கு உண்டாக்கினு தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் உண்டு. இந்த மரம் மட்டும் ஜோடி தான், மிருகங்கள் ஜோடி தான், காக்கா ஜோடி, குருவி ஜோடி, நீ நாய் எடுத்தாலும் ஜோடி இருக்குது, மாடு எடுத்தாலும் ஜோடி இருக்குது. மரத்துல கூட ஆம்பளை மரம் பொம்பளை மரம், ஒரே மரத்தில் ஆம்பளை பூ பொம்பளை பூ மகரந்த சேர்க்கை நடக்கும், ஆண் பூ பெண் பூ உண்டு, எல்லாத்திலும் ஜோடி. இது மேசையில ஜோடி இருக்குது. இதுக்குள்ள எடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில செல்ஸ் வரும். அந்த செல்ஸ்கள் அதனால தான் உற்பத்தி ஆகிருக்குது. அதுல புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்குது. அதாவது நியூட்ரான் என்று சொன்னா நியூட்ரல் ஆனால் அவர் ஆம்பளையில பொம்பளையில சும்மா இருப்பாரு. இந்த புரோட்டான்றமே அவர் ஆம்பளை மாதிரி, எலக்ட்ரான்ன்றமே அவர் பொம்பளை மாதிரி வைங்களேன். இது மாதிரி பிளஸ் மைனஸ் இதுக்குள்ள இருக்குது, இந்த உடுப்புல இருக்குது, இந்த ஃபேன்ல இருக்குது. எல்லா அடிப்படை செல்ஸ்ல ஒரு ஜோடி இருக்குது. ஆம்பளை பொம்பளை மாதிரி பிளஸ் மைனஸ் கூட்டல் கழித்தல் மாதிரி போடுவாங்க. புரோட்டான், எலக்ட்ரான் என்ற ஜோடி இருக்குது. எல்லாத்திலையும் ஜோடி படைச்ச அல்லாஹ் மனுஷன்லையும் ஜோடி படைக்கிறான். படிச்சு போட்டு என்ன சொல்றான் தெரியுமா? ஏன் இந்த ஜோடியை உண்டாக்கினேன் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, உனக்கு நீ அமைதி பெறுவதற்கு உண்டாக்கின. எதுக்கு இது? மனித வாழ்க்கையில நீ அமைதி ஒன்று தேடுவாய். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை தேடுறார்கள், அது மட்டும் உண்மை. ஆனா எதை தேடுறன்னு நிறைய பேருக்கு தெரியாது, எதை தேடுறன்னு தெரியாது, ஆனா ஒன்றை தேடுறார்கள். அதுதான் காலையில் வெளியானார்கள், மாலையில் திரும்பி வாரார்கள், ஒவ்வொரு இடத்திலையும் போறார்கள், பெட்டில் பிறண்டு பார்க்கிறார்கள், தூக்கம் போவதே இல்லை, தேடுறார்கள். என்ன தேடுறார்கள்? தேடுறவனுக்கு தெரியல, ஏதோ ஒன்று தேடுறார்கள். தெரியாததுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தேடுறான் தப்பா தேடுறான். எதை தேடுறான்?
சல்லி அதிகமா தேடுறான், அவன் நினைக்கிறான், அதான் வாழ்க்கை நினைக்கிறான். ஒரு நாள் அப்படியே மிம்பருக்கு வர்றாங்க. ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி வ ஜலஸ்னா அலா ஹவ்லஹு. ரசூலுல்லாஹ் மிம்பரில் வந்து உட்கார்ந்தார்கள். நாங்கள் அவரை சூழ உட்கார்ந்து கொண்டோம். என்ன சொல்ல போறார்களோ தெரியாது, என்னமோ வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்ன மிம்மா காஃபு அலைக்கும் மிம்பாதி, எனக்கு பிறகு மக்களே நான் உங்கள் விஷயத்தில் ஒரு விடயத்தை பயப்படுறேன். எனக்கு பிறகு நான் ஒன்றை பயப்படுறேன். அல்லாஹ் யுஃப்தா அலை ஸஹரத்து துன்யா வ ஸீனத்தஹா, உங்களுக்கு இந்த உலகத்தை அல்லாஹ் திறந்து தரப்போகிறான், விசாலமாக்கி தந்துருவான், பாலைவனம் சோலைவனமாக போகிறது. இப்ப உள்ள கஷ்டத்தை நினைச்சு நான் பயப்படல, இதுக்கு புற அல்லாஹ் உங்களுக்கு தருவானே இதை நினைச்சு பயப்படுறேன். ஏனென்றால் நீங்க மயங்கிருவீங்க, தேடுறீங்க, என்னமோ தேடுறீங்க, ஆனா துன்யா தான் நீங்க நினைச்சுக்கன்னு வைங்க, தப்பு கணக்கு போட்டுருவீங்க. அது சரியா குடி போத மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வத்தக்கு துன்யா வத்தக்கு நிஷாண்டாங்க. பொம்பளை ஆம்பளை இங்க வா, இந்த பொம்பளை இருக்கிற அவளை பார்த்து பயப்பட்டு, நீ என்னதான் சூஃபிமானா இருந்தாலும் தன்னன் தனிய மாட்டிப்பட்டா நீ நாசமா போயிருவ, கனமா போயிருவாய். நீ ஆம்பளை. வத்தக்கு நிஷா, நிஷா பொம்பளையில பயந்து கொள்ளுங்கள். பொம்பளை அந்த மாதிரி ஆம்பளை பயப்படணும். வத்தக்கு துன்யா, இந்த துன்யா அழகானது, இனிமையானது, பசுமையானது, உன்னை பிடிச்சி இழுத்துரும். வத்தக்கு துன்யா, துன்யாவை நீ பயந்து கொள்ளண்டாங்க. எப்படி சொல்றாங்க, நான் ஏன் இது சொல்றேன்டா, என்னமோன்னு தேடுறான், அதுதான் நிம்மதி. இந்த உலகத்துல எல்லாரும் தேடுறது நிம்மதி, அது துன்யால இருக்கேன்னு நம்புறான். அதனால துன்யால உள்ள எல்லா பொருளையும் தனக்குள்ள சேர்க்கன்னு நம்புறான். இந்த நாட்டில் ஆட்சிக்கு வந்தவர்கள், ஆட்சி அமைக்க நினைக்கிறவர்கள் எல்லாரும் அளவு இல்லாமல் அளவு கடந்து அது 50 கோடி 100 கோடி 10,000 கோடி 2,000 கோடி என்று அளவு இல்லாமல் போகிறார்கள். இது சரியா போதை மாறி. போதை அடிச்சான்னு வைங்க, சாராயம் அடிச்சவனுக்கு ஒண்ணுமே விளங்காது, மறுபடி அடிப்பான், என்னமோ குடிக்கணும்னு நினைப்பான், அடிச்சு ஒன்றும் தெரியாது. இது மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு 2 ஓடைகள் வாதியானி மின் ஜஹாபின், கங்கத்தால் 2 ஓடை ஓடும், ஒரு ஓடை கூட சொல்லல, 2 ஓடை என்றார்கள், ஒரு ஓடை இல்ல, 2 ஓடையை கொடுத்துட்டு எல்லாம் ஓகே தானேன்னு கேட்டா அடுத்தது எங்கன்னு கேட்பானா, அதானே விளங்குது கண்ணு முன்னாடி. அடி இங்க பில்டிங் கட்டி டூரிஸ்ட் ஹோட்டல் போட்டு அங்க ஹோட்டல் போட்டு இங்க போட்டு நாட்டுல பாதி சொத்து எடுத்து போறோம், இன்னமும் எடுக்கிறானே, என்ன காரணம்? அதுதான் அந்த நஃப்ஸ். ஆனால் எல்லாரும் ஒன்றை தேடுறார்கள், மறந்துடாதீங்க, அதான் நிம்மதி, சந்தோஷம். இதுதான் எல்லாம் தேடுறாங்க. பணத்தை கண்டா செலவழிக்க மாட்டான், அட்டட்டா பார்ப்பான், மாடி சில தொட்டு மிரிக்க மாட்டான், நம்பர் தான் பார்ப்பான். பேங்க்ல இத்தனை கோடி இருக்குதா, அவன் உட்கார்ந்து என்ன போனான்டா ஒரு கிழமை போவான், அது இவ்வளவு இருக்குதா போதான் போயிருமே, மறுபடியும் எடுப்பான், இப்படியே கணக்கு போட்டு போவான். அதனாலே அவனுக்கு நிம்மதி இல்லாம போயிரும், அதனாலே அவனுக்கு சந்தோஷம் இல்லாம போயிரும். சில நோய்கள் அவனுக்கு வரும், அந்த பணத்தால அந்த நோயை இல்லாம ஆக்கலாம் இருக்கும். அவனுக்கு வர ஹார்ட் அட்டாக்ல பணம் குமிஞ்சிருக்கும், ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக்கும் பணக்கும் சம்பந்தம் இல்லை, அவன் செத்து போறதுக்கு ரெடி ஆயிருவான், டைம் சரியாயிரும். யோசிச்சு பாப்பா, இவ்வளவு சொத்தாலையும் என் ஹார்ட் அட்டாக் நிப்பாட்ட முடியலையே, என் கேன்சரை இல்லாமக்க முடியலையே. அன்பு சகோதரர்களே, இந்த கணக்கை போடுங்க. ரஹ்மான் சொல்றான், லிதஸ்குனு இலைஹா, எதுக்கு தெரியுமா ஜோடி உண்டாக்கினேன்? நீங்க மன அமைதி என்ன தேடுவீங்க, அதுவும் ஜோடிட்ட வச்சிருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு ஆணிட்டையும் ஆண்ட பெண்ணு, இதுல என்ன பெரிய விஷயம்? அப்ப எல்லாரும் தானே கல்யாணம் முடிக்கிறாங்க, அமெரிக்காக்கு ஏன் இல்லைன்னு சொன்னீங்க? ரஹ்மான் குர்ஆனில் ஒரு ஆயத்துல சொல்றான், இந்த நிம்மதியை முஸ்லீமை தவிர எவனும் கொடுக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் முஸ்லீம் மட்டும்தான் ஒழுங்கா குடும்பத்தில் வாழுவான், அதுவும் ஒழுங்கான முஸ்லீம், ஒரு உண்மையான ஈமான்தாரி, அவன் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை பெறுவான். மத்த எவனுக்கு எனக்கு ஜோடி எதுக்கு படைச்சென்றா, நிம்மதிக்கு படைச்சென்றா, அது உண்மைதான். ஏன் நிம்மதிக்கு படைச்சேன் ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கை குழந்தை, அந்த கை குழந்தைய பாருங்க, அதுக்கு நிம்மதி இருக்குது. அந்த கை குழந்தை இன்னொரு ஆள்கிட்ட மாத்தி பாருங்க, உம்மா கையில உள்ள குழந்தைய வேற ஒரு ஆள் கையில கொடுத்தா அது அழுவும். எதுக்கு அழுவுன்னு நினைக்கிறீங்க நீங்க? செக்யூரிட்டி ப்ராப்ளம். சின்ன வயசுல இருந்து அந்த மூளை பாதுகாப்பு எதிர்பார்க்கு. சின்ன ஒரு பிள்ளைய கூட உம்மா பாம்பை கண்டு ஓடிட்டாங்கன்னு வைங்க, அடுத்த தடவை பாம்பை காட்டுன்னு அது ஓடும். பாம்பை கண்டு யாரும் ஓடல பிடிச்சாங்கன்னு வைங்க, அதுவும் பிடிக்கும். ஏன்னா முன்னாடி உள்ளவங்க படிச்சா அவன் பிடிக்கும்.
அதான் காட்டுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு எறும்பையும் எடுத்து சாப்பிடும், கரப்பாத்தான் மேலுக்குள்ளால போகும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கொழும்பு செவன்ல இருக்கிறான் பாருங்க, அவன் வந்து எவ்வளவு பயன் தெரியுமா கருப்பாத்தானுக்கு? கருப்பாம்பூச்சி பக்கத்தில் வரக்கூட ஒரு சோக்கு ஒன்று இருக்குது, பெட்டுக்கு அப்படியே நடுவால் அப்படியே கீத்துவான், கீத்திட்டு தான் நைட்டுக்கு தூங்குறது. ஏன்னா அந்த சோக் கீத்தப்பட்ட அந்த இடத்துக்கு தாண்டி ஒரு பள்ளி வந்தா பள்ளி செத்துரும், கருப்பாம்பூச்சி வந்தா செத்துரும். கருப்பாம்பூச்சி அம்மாடின்னு ஒரே ஓட்டம். இதே மையங்கன காட்டில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்யும்? அதுக்கு மேலால ஏறி போய் எலி வீட்டுக்குள்ள இருக்கும், காட்டுக்குள்ள உள்ளவன் பயப்படுவானா? இந்த பயம் எப்படி உண்டாகுது? பாப்பா பயமா அது பயம், உம்மா பயமா அது பயம். நீங்க பாம்பை பிடிச்சி எடுத்து களத்துல போட்டீங்கன்னா அதுவும் எடுத்து களத்துல போடும். அதனால தானே சைனால உள்ளவன் அந்த வெள்ளை புழுவை சாப்பிடுறான், எந்த பிரச்சனையும் இல்லை. அது அதான் அந்த மாதிரி புழுவை சாப்பிடுறான், எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த நாட்டு புள்ளைகள் சாப்பிடுது. இவன் சைனாக்காரன் இங்க வர்றான், புழு இல்லைங்களா, கருப்பு புழு தான் இருக்குது, அது சாப்பிடல, வெள்ளை புழு மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறான். அதுக்கு செஞ்சது தான் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் போட்டான் பாருங்க, அவன் எப்படி உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட புழுவண்ண மாதிரி ஃபீல் பண்ணி, எப்படி இறைச்சிக்கு பதிலாக சோயா மீட் போட்டானோ இதான் நம்ம ஆளா நூடுல்ஸ் சாப்பிடுறோம். அட அவன் எதுக்கு சைனீஸ் ஃபுட் எல்லாம்? சைனால உள்ளவனுக்கு இங்க அந்த புழு கிடைக்காது. நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த பயம் எப்படி வருவது? பாப்பா பயமா உம்மா பயமா அந்த புள்ள பயம். சின்ன பிள்ளைக்குள்ள எல்லாம் செக்யூரிட்டியை கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்டா, உம்மா கை மாறி போன ஆளு உம்மாவை புரியறதுக்கு வேறு வாசத்து பிள்ளைக்குள்ள லிங்க் ஆக்குறான். பெருசு புள்ளை பார்த்து கண்ணால பார்த்து எல்லாம் புரியுற அளவுக்கு சின்ன மதலைக்கு இயலாது, அந்த அளவுக்கு கண்ணு வந்து பவர் இல்லை. ஆனால் உம்மாவுடைய ஒரு வார்டு அந்த பிள்ளைக்கு தெரியுது, அந்த புடி உம்மா தான் விளங்குது அந்த பார்த்ததுனால. இதை வச்சு குழந்தை உணருது. வேற ஒரு ஆள் கையில போனா ஒரே அழுக. அப்ப சின்ன பருவத்தில் எங்க நிம்மதி? தாய் மடியில் நிம்மதி. அதுக்கு போற ஒரு பருவம் வரும், இதுக்கு சொல்லுவாங்க ஏர்லி சைல்ட்ஹுட், அப்புறம் லேட்டர் சைல்ட்ஹுட், அதை தாண்டின ஒரு பருவம். இப்ப தாயிட்டே புள்ள இருக்காது, தாயும் வேணும், ஃப்ரெண்ட்ஸும் வேணும், ஆனா உம்மா நிறைய வேணும். உம்மா நிறைய வேணும், ஒரு 70 வீதம் 80 வீதம் உம்மா வேணும், ஒரு 20 வீதம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு ஓடி வந்துடும். இந்த பருவம் அதுக்கு நிம்மதியா தான். அப்புறம் ஒரு பருவம் வரும், அடாலசன்ஸ் என்ற ஒரு பருவம். இந்த பருவம் என்ன? உம்மாவும் வேணும் ஃப்ரெண்ட்ஸும் வேணும், ஆனா கொஞ்சம் உம்மா கம்மியாயிரும். தாய் தாப்ப ஒரு 40 வீதம், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 60-70 வீதம் அப்படி ஆயிரும். இந்த மாதிரி இந்த டைம் வந்து அந்த மாதிரி பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு எங்க நிம்மதி இருக்கும்? கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா அதோட உம்மாவோட வந்து ஆறுதலா பேசும். இதை தாண்டின ஒரு பருவம் இருக்கு, அடல்ட்ஹுட். இந்த பருவம் வந்துச்சுன்னு வைங்க, பையன் அடாலசன்ஸ்ல உம்மா விட்டு விளையிருவான். சின்ன காலத்துல அணையாட போட்டு விட்ட உம்மா, தலையை சிங்கி அழகான முறையில் வாரி விட்ட உம்மா, பவுடர் போட்டு விட்ட உம்மா, எல்லாத்தையும் மலைச்சலம் கழிக்கிற துப்புரப்படுத்த அந்த உம்மா முன்னாடி அடாலசன்ஸ் பருவம் வந்த உடனே சாரத்தை அப்படி ஓரமாய் கட்டுவான். உம்மா முன்னாடி அப்படி வரமாட்டான், ரொம்ப இதாயிருவான், வெக்கத்தோட நடப்பான். அடல்ஹுட் பருவம் ஆகிற நேரத்தில் அப்படி ஆகும். அடல்ஹுட் அடைஞ்ச உடனே வீட்டில் ஒரு 10 நிமிஷம் தான் இருப்பான், ஒரே ஓட்டம். ஆம்பளை பிள்ளையா இருந்தா வந்த வீட்டுல இருக்க இயலாது, இரியா வீட்டுல அவன் குழம்புவான். ஃப்ரீடம் இல்லை எனக்கு, வாழ்க்கையில் இதுவும் இல்லைன்னு கேட்பான். இப்ப அவனுக்கு நிம்மதி எங்க தெரியுமா? தான் நண்பர்கள் பத்தியில ஏதோ பேசணும், ஏதோ சிரிக்கணும், ஏதோ அவங்களோட இருக்கணும். இதுதான் அடல்ஹுட் பருவத்தில், ஆரம்ப பருவத்தில் உள்ள இது. இதை தாண்டின பிறகு அவனுக்குள்ளே ஒரு மாறு இருக்கும். எல்லாம் உம்மாட்ட சொல்ல இயலாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்ல இயலாது, எனக்கு இன்னும் ஒரு ஜோடி வேணுமே அப்படின்னு நினைக்கிறான் அந்த பருவத்தில். அந்த பருவம் வந்த உடனே தான் தாய் தாப்பும் குழம்பி போவாங்க. ஏண்டா எவ்வளவு கட்டுக்கோப்பாக பழத்தாலும் அவனை அறியாம அவன் மனசு எங்கேயோ போயிடும். அது மாதிரி பெண் பிள்ளைகள் அடக்கமாக ஒழுக்கமாக எட்டி பார்க்காத துடிச்சு பார்க்காத என்று வளர்த்தாலும் அங்கால இங்கால அப்படி போயிருவாங்க. ஏனென்றா அப்ப நிம்மதி இல்லை. வீட்டுக்குள்ள தனிமையில் இருந்தால் அந்த நிம்மதி இல்லை. உம்மாவோட பேசினால் நிம்மதி இல்லை, பாப்பாவோட பேசினால் நிம்மதி இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட பேசினால் நிம்மதி இல்லை. அந்த ஜோடியோட பேசணும், ஆம்பளையா பொம்பளையோட பேசணும், அது தனக்குன்னு ஒன்று தேவை. இப்ப நிம்மதி தேடுவார்கள். தேடினா திருமணம் நடக்குது. இது உலகத்தில் எல்லாருக்கும் நடக்குது. பாருங்க சகோதரர்கள் என்ன செய்யறான் சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தில் ஒரு கன்செப்ட் இருக்குது, அல்லாஹ் நிம்மதியை கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டேன்றான் திருமறை குர்ஆன்ல.
கொடுக்கவே மாட்டேன்றான். எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஜன்னான்றான் தோட்டத்தில் இருக்கிற நேரம் அல்லாஹ் என்ன சொல்ல, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்து ஃபதகூனா மினல் ஆலிமீன். இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க, நெருங்கினீங்கன்னா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிச்சு, எல்லாம் அநியாயமா போயிரும், நெருங்கிடாதீங்க. அப்ப ஷைத்தான் என்ன பண்றான், வர்றான், வந்து ஷைத்தான் சொல்றான், இல்லப்பா அந்த கூணா மலக்கைனி, உங்க ரெண்டு பேருக்கு மலக்கா போயிடணும், இங்க நிரந்தரமா இங்கே வாழ்ந்துடலாம், ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, மலக்காப்போ உங்களுக்கு ஆசை இல்லையா? அவங்க பார்க்குறான், மலக்கா போயிடலாமே, நல்லதானே சொல்றான், தொடர்ந்து இங்க வாழலாமே என்று சொன்ன உடனே அவன் நினைப்பு வருகிறது, ஷைத்தான் அவருடைய மனசுக்குள் வஸ்வாசம் உண்டாக்குறான். போய் புடுங்கி எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு அல்லாஹ் சொன்னது நெருங்காதண்டி, இவங்க போய் புடுங்கி எடுத்து சாப்பிட்டாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா, குல் நக்பிது மின்ஹுமா ஜமியா, இங்க இருந்து எல்லாரும் இறங்குங்க, இதுக்கு போற உங்களுக்கு இங்க இடம் இல்ல, நான் சொன்ன கட்டளை நீங்க மீறிட்டீங்க சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், குல் நக்பிது மின்ஹுமா ஜமியா ஃபைம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து ஹுதா நேர்வழி என்று ஒன்று வரும், யாரெல்லாம் அந்த நேர்வழி அடைகிறார்களோ வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு கவலை இல்லை, அவர்களுக்கு பயம் இல்லை. அப்படியே உட்கார்ந்து யோசிங்க, நேர்வழி நேர்வழி என்றமே, ஹுதா ஹுதான்றமே, ஹிதாயத் என்றமே, இதுதான் அந்த டாபிக். அல்லாஹ் சொல்றான், ஆதாவா ரெண்டு பேரும் இறங்கிருங்க, இங்க இருந்து நீங்க இறங்குங்க, இறங்கின உடனே என்னட்ட இருந்து ஒரு வழி வரும், ஹுதா நேர்வழி வரும், ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியில் பயணிக்கிறார்களோ வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. ஹிதாயத் என்ன? இந்த ரெண்டு தான். இதான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன்ல எங்க தேடி பாருங்க, யாரெல்லாம் நேர்வழியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, அவர்களுக்கு கவலை இல்லை. இது சைக்காலஜியா பாருங்க. சைக்காலஜிக்கலி நிம்மதி என்ன? இன்றைக்கு அமெரிக்கால இருந்து எடுத்த பட கிறிஸ்தவர்கள் எல்லா ஊர்லயும் வர்றார்கள், நாடு கடந்து சில பேச்சாளர்கள் வர்றார்கள். நீங்க நினைக்கிறீங்களா வேற வேற டாபிக்ல பேசுறாங்க, ஒரு டாபிக் தான் பேசுவான், சஹானேட்ட மக திருப்திமா ஜீவித்தியா. இந்த நாட்டில் அவன் பேசுறதெல்லாம் நிம்மதிக்கு என்ன வழி, இயேசு உங்களுக்கு நிம்மதியை தருகிறார் அப்படின்னுவாங்க, சஹானேட்ட மார்க்கு, இது மாதிரி என்ன, இதுதான் மெயின் டாபிக். நீங்க எந்த கிறிஸ்தவ அன்பரை எடுங்க, எந்த புக் கொடுத்தாலும் நிம்மதி, கையை நீட்டி வைப்பான், ஓய் நிம்மதி தர்றேன்னு வா, உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுட்டு வா, உன் கவலை எல்லாம் முடிஞ்சுட்டு வா. ரஹ்மானும் அந்த பாயிண்ட் தான் போடுறான். இதான் உலகத்தில் மெயின் பாயிண்ட். மெயின் சுவிட்ச் இருந்தா இதான் மெயின் சுவிட்ச், உலகத்துக்கு மெயின் சுவிட்ச் தான். இந்த ரெண்டு தான் மனுஷன் தேர்ற ரகசியம். எந்த உளவியலாளரும் செய்யலாது. உனக்கு பயமே இல்லைண்டாண்டா, அப்படிப்பட்ட மனுஷன் இல்லை, தேட இயலாது. சஹாபாக்கள் வாழ்க்கைக்கு போகணும், உண்மையான மூமினை தேடணும். வலாஹும் யஹ்ஸனூன், கவலை இல்லை. அன்பு சகோதரர்களே, கவலை இல்லாத நாள் இருக்குதா? பயப்படாத நாட்கள் இருக்குதா? ஒரு மாசத்துல பயம் இல்லாத, கவலை இல்லாத நாள் தேட இயலாது. ஆனா ஹிதாயத்தோட உள்ளவர்கள், ஹுதா நேர்வழியில் உள்ளவர்களுக்கு கவலை இல்லை. அல்லாஹ் சொல்றான், நிஜமா கவலை இல்லை சகோதரர்களே, கவலை இல்லை, அவர்களுக்கு பயமே இல்லை. ஏனென்றா இந்த கன்செப்ட ஒழுங்க புரியணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்துக்கு நான் வாழ வரவில்லை, போக வந்தேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னார்கள்? வாழ வரவில்லை இந்த உலகத்துக்கு, நான் போக வந்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, பஞ்சனி மெத்த தரிச்சுமா யா ரசூலல்லாஹ், மேலெல்லாம் வரி வரியா இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி தூங்குறீங்களே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? உமரே, நான் ஒரு வழிபோக்கன், எனக்கு எதுக்குப்பா அதெல்லாம், எனக்கு தேவையில்லை. இந்த உலகத்தை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன பேசினாங்கன்னா, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, மறு உலகம் தான் நிரந்தரம், அங்க உள்ள வாழ்க்கை தான் சொல்லி இதை மறந்துரு. இந்த கன்செப்ட் உறுதியா ஒரு மனுஷனுக்கு உள்ள வந்தா மட்டும்தான் அவன் கவலை இல்லாம நிம்மதியா வாழுவான். இந்த கவலைக்கும் பயத்துக்கு என்ன, நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கு என்ன தொடர்பு? இதுதான் சைக்காலஜி. கவலைன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை பிரஸ் பண்ணு வைங்க, கவலை குறைஞ்சிட்டே வருகுது. கவலை குறைஞ்சா சந்தோஷம் ஏறிட்டே போகும், சந்தோஷம் குறைஞ்சிட்டு வந்தா கவலை ஏறிட்டே போகும். அடுத்தது பயம். இதுதான் உலக மனுஷன் செத்து போறதுக்கு, பயந்து நடுங்கி அவன் மென்டலி எஃபெக்ட் ஆகுறதுக்கு, பெரும் பெரும் அரசியல்வாதிகள் தடமாறதுக்கு ரீசன் இந்த பயம். இது ஒவ்வொரு விதமா இருக்குது. ஃபியர் என்றுவார்கள், ஃபோபியா என்றுவார்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் என்றுவார்கள், டிப்ரெஷன் என்றுவார்கள், ஒவ்வொரு விதமாக இந்த பயம் தாக்கு.
பெரும் பெரும் பணக்காரர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ரீசனே அதுதான் சகோதரர்களே. அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு கிட்டத்தில் மௌத்தானார். 2 பெரும் செல்வந்தர், நிறைய கோடீஸ்வரர் எல்லாம் வைத்திருந்தார். ஒரு ஷெட் அவருக்கு இருந்தது, பெரும் ஷெட். அந்த ஷெட்டுக்கு வெள்ளம் வந்துச்சு. ஒரு தடவை தாக்கு பிடிச்சார். அடுத்த தடவும் ஷெட்டுக்கு வெள்ளம் வந்து ஷெட்டுக்கு அடியில் உள்ள டேங்கை நிரப்பிச்சு. 2வது தடவை தாக்கு பிடிக்கல. உடனே கொழும்பு ஏராவூர்ல இருந்து எடுத்து போனார்கள் கொழும்புக்கு. டெல்மன்ல வைத்தார்கள். ஹார்ட் அட்டாக், முடிந்து போனது சகோதரர்களுக்கு. கதை என்னை அப்படி ஒரு பயம் வரும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி யாருக்கப்பா கொடுப்பது, எப்படி கொடுப்பது அழிந்தால்? இதுதான் உலகத்துள்ள அடுத்தது பயம். மனித வாழ்க்கையில எல்லாரும் மனுஷனா பிறந்தா இந்த பயம் இருக்கும். மிருகத்தை கண்டா பயம், துப்பாக்கியை கண்டா பயம், வீட்டுல தனி இருந்தா பயம், ஒவ்வொரு விதமாக இந்த பயம் வரும். அல்லாஹ் சொல்றான், இந்த பயம் இருக்கிறதா இல்லையா, இதை நெசிக்கிறேன்னு வைங்க. பயம் குறைஞ்சிட்டே வந்தால் நிம்மதி கூடிட்டே போகும். நிம்மதி குறைந்து கொண்டே வந்தால் பயம் கூடிட்டே போகும். யாருக்கெல்லாம் பயம் கூடுதோ அவனுக்கெல்லாம் நிம்மதி இல்லை. இப்ப நீங்க யாரை நினைச்சு பார்ப்பீங்க? எவன் கூட பயப்படுறான் தெரியுமா? எவன் மினிஸ்டர் ஆவானா அவனுக்கு பின்னாடி தான் ஆம்புலன்ஸ் போகும். மற்றவன் ரோட்ல சும்மா தான் போவான். மினிஸ்டர் ஆன பிறகு கொஞ்சம் காலம் இருந்துச்சு, 5 வெஹிக்கிளோட 8வது வெஹிக்கிளா ஆம்புலன்ஸ் போகும். அவனுக்கு ரோட்ல போறதுலயும் பயம், ஏதாவது நடந்துருமோ. எதுக்கு பாதுகாப்புக்கு 8 வெஹிக்கிள்? அவனுக்கு சுதந்திரமா திரும்ப இயலாது. இங்க சுடுவானா அங்க சுடுவானா. உலகத்துல கஷ்டமான வாழ்க்கை தான். நீங்க வீட்டுல இருக்கிறீங்க, வெளியே வந்தா சுடுவான்னு மிரட்டுறான். இந்த பயம் உங்களுக்குள்ள வந்தால் சாப்பாடு ஏறாது, தண்ணி தாகம் வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனுஷ வாழ்க்கை வேண்டாம் என்று போயிரும் சகோதரர்களே. இந்த பயம், இந்த கவலை, இந்த 2க்கும் மருந்து எங்கே? அல்லாஹ் சொல்றான் ஹிதாயத் என்றான். சகோதரர்களே, ஹிதாயத் இங்க இருந்து தான் ஃபேமிலியை கனெக்ட் பண்ணணும். ஹிதாயத்தோட ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேரும் சங்கமித்தார்கள் என்றால் அல்லாஹ் மீது ஆணையாக சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். அல்லாஹ் அதை தான் சொல்றான், லிதஸ்குனு இலைஹா. மன அமைதி வேணுமா இந்த உலகத்துல? லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. இனம் தெரியாத ஒரு அன்பையும் பாசத்தையும் ஆணும் பெண்ணும் 2 பேரும் சேர நேரத்தில் நான் உருவாக்கி இருக்கிறேன். நீ கணக்கு போட்டாலும் அந்த பாசம் சொல்ல இயலாது. வீட்டு வாசல் ஒரு ஏழை வருவான், கால் இல்லை, நீ பார்த்தாலும் 100 ரூபா கொடுக்க மாட்டாய், கொடுத்தாலும் கவலைப்படுவாய். ஆனா உன் பொண்டாட்டிக்கு எல்லாமே இருக்கும். கால் கை தடகாத்திரமா நிப்பா. நீ 10,000 20,000 1 லட்சம் கொடுப்பாய், என்றைக்கும் கணக்கு போட மாட்டாய். ஆனா வீட்டுக்கு வருவான் ஒரு ஏழை, அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா மண்டையை பிச்சு 100 ரூபாய்க்கு பதிலாக 1000 ரூபா கொடுத்துருன்னு மாறி போச்சுன்னு தடமாறுவாய். ஆனா ஒரு பொண்டாட்டி, அல்லாஹ் சொல்றான் வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. உங்களுக்குள் இனம் தெரியாத ஒரு அன்பு, இனம் தெரியாத ஒரு பாசம். உன் அன்பு சகோதரன் பக்கத்துல நிப்பான். உன் உம்மா வழியால வந்தவன், அவனோட நீ காணி தகராறில் பேசுவாய், உனக்கா எனக்காடான்னு பேசுவாய். உன் பொண்டாட்டியோட பேச மாட்டாய். உனக்கு என்னமா சல்வார் வேணும்னு கேட்பாய். இந்த வீட்டுல நீ இருப்பா, உன் பேர்ல எழுதுறேன்டுவாய். ஏன் இப்படி? அல்லாஹ் சொல்றான் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. உனக்குள் அன்பையும் பாசத்தை உண்டாக்கின நீ அமைதி பெறுவாய். நீ எல்லாம் காலையில இருந்து கஷ்டப்பட்டு போவாய், மாலையில் வீடு திரும்பினால் எல்லா பிரச்சனையும் முடிந்தது என்று உன் மனசு சொன்னால் ஹிதாயத்தோட ஒரு குடும்பம் சங்கமித்து சந்தோஷமா வாழுது. அன்பு சகோதரர்களே, அமெரிக்காவுக்கு இல்லைன்னு சொன்னனே, அவனுக்கு எப்பயும் கவலையும் பயமும் தான். ஏண்டா சகோதரர்களே, அல்லாஹ் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, தரக்துக்கும் நான் உங்களை ஃபி மஹஜ்ஜத்துல் பைலா, வெட்ட வெளிர் என்ற ஒரு வெளிச்சமான ஒரு இடத்தில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு பகலை போன்று மின்னும் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அப்போ உண்மை என்பது அவ்வளவு பளிச்சென்று தெரியும், எங்க பார்த்தாலும் இதுதான் உண்மைன்னு விளங்கும். அல்லாஹ் தெளிவா காட்டிட்டான். அமெரிக்காவில் உள்ளவெல்லாம் ப்ரொஃபசர்ஸ், இன்ஜினியர், படித்தவர்கள், அவ்வளவு படித்திருக்கிறார்கள். விண்வெளிக்கு அனுப்பி ஒரு கிழமை தங்கிட்டு வர்றது எப்படின்னு படிச்சுட்டாங்க. அவ்வளவு இந்த சின்ன ஒரு கைக்குள்ள அடைக்கிற ஒரு போனுக்குள் உலகத்தோடே தொடர்பு படுத்துறார்கள். அவ்வளவு படித்தவர்களுக்கு இந்த புத்தளத்தில் எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சது தெரியாது. நானும் நீங்களும் சகோதரர்களே செருப்பு போட நேரம் பாட்டா செருப்புக்கு ஜோடி பொருத்தம் பார்ப்போம். ஒரு காலுக்கு 9 சைஸும் மறு காலுக்கு 7 சைஸும் போட மாட்டோம். ஒரு காலுக்கு செருப்பு, ஒரு காலுக்கு சப்பாத்தும் போட மாட்டோம். இந்த புத்தி எல்லாருக்கும் சாதாரணமா சின்னவனுக்கு இருக்குது. இது என்னமா இந்த செருப்பு அதுல சப்பாத்துன்னு கேட்பான். ஆனா அமெரிக்காவில் உள்ள சிச்சுவேஷன் தெரியுமா? இன்றைக்குள்ள சிச்சுவேஷன், ஒபாமா இந்த ஆட்சிக்கு மறுபடி வருவதற்கு முன்னாடி ஒரு தேர்தல் வச்சு அமெரிக்காவில். அது என்ன தேர்தல்னா லெஸ்பியன், ஹோமோசெக்ஸ், அதாவது ஆண் ஆண் பெண் பெண் 2 பேரும் திருமணம் முடிக்கணும். ஆம்பளை ஆம்பளை திருமணம் முடிக்கணும்.
பொம்பளை பொம்பளை திருமணம் முடிக்கணும். இதுல எத்தனை வீதாசாரம் வாக்கு போட்டாங்க தெரியுமா? அமெரிக்கர்கள் 67% சட்டமாக்கணும் என்றார்கள். 67 வீதாசாரமான மக்கள் அமெரிக்காவில் ஆணான் திருமணம் பெண் பெண் திருமணத்தை சட்டபூர்வமாக்கின்றார்கள். சகோதரர்களே, நான் உங்கள்கிட்ட ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு போய் தேடி பாருங்கள் அமெரிக்காவுடைய அவல நிலையை என்ன. அவர்கள் யாரோட திருமணம் முடிக்கிறார்கள்? மை பெட் மை பெட் என்று சொல்லி ஒரு நாயை மடியில வைத்து தான் கணவன் என்றார்கள். கேவலம் சகோதரர்களே. பாட்டா செருப்புக்கு ஜோடி பொருத்தம் பார்ப்போம், நாம் உடுக்கிற டிரெஸ்ஸுக்கு ஜோடி பொருத்தம் பார்ப்போம், ஓ மெச்ச உடுக்கிறோமா இல்லையா அப்படின்னு எல்லாம் பார்ப்போம். சகோதரர்களே, எத்தனை ஆம்பளை ரோட்ல தைரியமா போவார்கள். கேட்டா இவை ஆம்பளை மாப்பிள, நான் தான் ஆம்பளை பொண்டாட்டி வெக்கம் கட்டுவேன். அங்கால போனா பொம்பளை பொம்பளைவார்கள். இது என் பொம்பளை பொண்டாட்டி, நான் தான் பொம்பளை மாப்பிள்ளா. அட பாவிகளை, ஏண்டா இது என்று கேட்ட அமெரிக்கால சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆண்கள் சொல்றார்கள், இந்த பெண்களுக்கு எங்களை புரிய தெரியுமா, அதை விட என் ஃப்ரெண்டு புரிவான்றான். என்னோட எந்த நேரம் வேலை செய்ய ஃப்ரெண்ட், அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள போனா எப்ப பார்த்தாலும் அதுக்கு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ல்ட்ல அதுக்கு தமிழ் வார்த்தை தெரியும், நெக்கிங் என்றுவார்கள். காது கடின்னு தான் சொல்லலாம், சரியான தமிழ் வார்த்தை தெரியாது. நெக்கிங், காது கடி. எந்த நேரம் பார்த்தாலும் பிரஷர் பண்ணி கொண்டே இருப்பார்கள். காது பக்கத்தில் வந்து முன்னு முன்னு முன்னுவார்கள். இது என்ன வாழ்க்கை? அதை விட என் ஃப்ரெண்டோட வாழலாம் அப்படின்ட்டான். பொம்பளைட்ட போய் கேட்டா அவங்க எங்களை புரிவாங்களா? இல்லையே. அதனால நாங்க ஆம்பளை மாதிரி ஆக பார்த்தா அதுவும் சரி இல்லை, நாங்க இப்படியா வாழ்றோம். சகோதரர்களே, இதுதான் வாழ்க்கை. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு அமெரிக்கரை கூட்டி வாங்க, அவனுக்கு நிம்மதி வருமான்னு கேளுங்க. சைக்காலஜி படிக்க நிம்மதி வராது, அவனுடைய உடல் தேவை பூர்த்தி ஆகாது. லித்தஸ்கு நோய்களையா எங்க கிடைக்கும்? எங்க கிடைக்கும்? அவனுக்கு உருவாக்கப்பட்ட ஜோடி எடுத்த வரும். இன்றைக்கு திரைப்பட கதாநாயகர்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. பேப்பர்ல சில நேரம் போட்டிருப்பான், ஓ திரைப்பட கதாநாயகர் இதுல ஹாலிவுட் கதாநாயகர் ஒரு நாயை திருமணம் முடித்திருக்கிறார் என்று போட்டிருப்பான். ஆனா நாயோட கல்யாணம் முடிச்சது வெக்கம் கட்டவும் பேப்பர்ல போடுறான். குரங்கோட திருமணம். குரங்கு என்ன பண்ண, வீட்டுக்கு வந்த பராண்டியே சாவடிக்கும். நாய்க்கு ஏதாவது பிரச்சனை விளங்குமா? சொன்னா கொலைக்கும். சகோதரர்களே, இப்ப யோசிங்க, உங்களை விட பல படி அவர்கள் படித்தவர்கள், டாக்டர்ஸ்மார்கள், இன்ஜினியர்கள். ரஹ்மான் நிம்மதியை எடுத்துட்டான் சகோதரர்களே, நிம்மதி எடுத்துட்டான். அந்த வீட்டில் போய் அமெரிக்கா இன்றைக்கு வெப்சைட்டுக்கு போங்க, அமெரிக்காவுடைய பட்ஜெட்ல எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, 20,000 மில்லியனா இவ்வளவு கணக்கு. இன்றைக்கு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தது சகோதரர்களே, என்ன பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய புதிய சட்டம் ஒபாமா வந்த பிறகு என்ன போட்டார்கள் தெரியுமா? ஒரு புள்ள கிடைச்சா வீட்டுல, அது ஹாஸ்பிட்டல்ல, அவனுக்கு வாப்பா இல்லை. நிறைய பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லை, புள்ள கிடைக்குது, வாப்பா எஸ்கேப். அப்படிதான் புள்ள கிடைக்குது. யார் பக்கத்தில் நிற்கிறானோ அவன் தான் வாப்பான்னு ரெஜிஸ்டர் ஆகணும். சகோதரர்கள், உண்மையாக சொல்லுகிறேன், அமெரிக்காவுடைய சட்டம் இப்பொழுது அங்க புள்ள கிடைச்சால் யார் பக்கத்தில் நின்று புள்ளைய பராமரிக்கிறான்னு நீ தான் வாப்பா. வாப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட் ஒதுக்கின அமெரிக்கா இப்ப சட்டம் அமைத்திருக்கிறது. குழப்பம் சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை இல்லாமல் போய்விட்டது. அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் ரூம்ல, அதாவது வீட்டில் வாழ்ற பெண்கள் சில பேர் செத்து போறார்கள். கவர்மெண்ட் சடலத்தை எடுத்து போடுது. இப்ப போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, நாம் வாழுகிற உலகத்தில் நடக்கிறதை சொல்கிறேன் சகோதரர்களே. தாய் தகப்பன் என்று மரியாதை இல்லை பிள்ளைகள். அவங்க ஆஸ்திரேலியாவில், இவங்க அமெரிக்கால சல்லி. ஆனால் கடைசி நிமிஷம் ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பாள்? என் மகன் என் பக்கத்தில் நிற்க மாட்டானா, என்னோட பேச மாட்டானா, நான் என்னெல்லாம் பார்த்தனே. கோடி கொட்டுங்கள் சகோதரர்களை, கோடீஸ்வரன் மகனை உண்டாக்கி கோடியை கொட்டுங்கள். ஒரு தாயும் தகப்பனும் உங்களை வச்சு யோசிச்சு பாருங்க, கடைசி நேரத்தில் அந்த கோடியில் என்ன பிரயோசனம்? என் புள்ளை என் தலையை தடாவாதா, என் பக்கத்தில் நிற்காதான்னு எதிர்பார்ப்பார்கள். அதிகமான அமெரிக்கர்களுக்கு அந்த சான்ஸே இல்லை சகோதரர்களே. மதர்ஸ் டே என்ற ஒரு நாள் ஒரு பூ, ஒரு சாக்லேட் எடுத்துக்கொண்டு போவார்கள். காட் பிளஸ் மை மதர், திரும்பி உம்மா கொடுப்பா, தாய் கொடுப்பா. காட் பிளஸ் மை சன் என்று ஒரு சாக்லேட், ஒரு பூ. சகோதரர்களே, தாய்மார்களுக்கு ஒரு நாள் அதை கொண்டாடுறார்கள். அவ்வளவுதான் தாயோட உள்ள உறவு. சகோதரர்களே, அன்பு சகோதரர்களே, உலகத்தை எடுத்து பாருங்க, அல்லாஹ் நிம்மதியை பறிச்சிட்டான். ரஹ்மான் நிம்மதி கொடுக்கல, உன் சொத்துல நீ தேடி நீ தோத்து போயிருவாய். அதுக்கு தான் அடிக்கடி நான் சொல்ற ஒரு உதாரணம் சகோதரர்களே, வேற எங்கும் போக தேவையில்லை. பெரும் பணக்காரர் உலகத்தில் ரொம்ப சின்ன வயசில் செத்து போனான். அவன் பேர் ஸ்டீவ் ஜாப்ஸ். இன்றைக்கு 2 ஆண்டுகள் ஆக போகிறது சகோதரர்களே. இந்த புத்தளத்துக்கு அவன் வருவதாக இருந்தால் பல கண்டெய்னர்கள் தான் அவன் சொத்து கொண்டு வரணும். 38,000 பில்லியன் ருபீஸ் இலங்கை கணக்குப்படி அவனுடைய சொத்து. 38,000 பில்லியன் என்றா 2012ஆம் ஆண்டுக்கு முன்னாடி இலங்கையுடைய டோட்டல் பட்ஜெட் பிலோ 2000 பில்லியன், 2000 பட்ஜெட்டுக்கு கீழே.
2012ஆம் ஆண்டு தான் முதல் தடவையாக இலங்கை அரசாங்கம் 2300 பில்லியன் முதல் தடவையாக பட்ஜெட் போடுது. அப்படி என்றா என் கணக்குப்படி 2030ஆம் ஆண்டு வரைக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸை இங்க உட்கார வச்சா எந்த டாக்ஸும் தேவையில்லை சகோதரர்களே. இந்த நாட்டு போட்ட பட்ஜெட்டை நான் சொல்கிறேன், 2300 பில்லியன் 2500 பில்லியனுக்குள்ள தான் போடுவார்கள். இந்த பட்ஜெட் இவ்வளவாக இருந்தால் 2030ஆம் ஆண்டு வரைக்கும் எந்த டாக்ஸும் இல்லாமல் வெறும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மட்டும் போதும். அவ்வளவு சொத்து 38,000 பில்லியன் ருபீஸ் இந்த நாட்டு கணக்குப்படி. அவனுக்கு வயசு 56 சகோதரர்களே. நானும் நீங்களும் குடிக்கிற மாதிரியா தண்ணி குடிச்சிருப்பான். ஃப்ரெஷ்னஸ் என்றால் அப்படி உச்சக்கட்ட ஃப்ரெஷ்னஸ், அந்த அளவு குடிச்சிருப்பான் சகோதரர்களே. அந்த மாதிரி தண்ணீர். ஏனென்றால் சாதாரண ஹில்டன்ல இறங்குற நேரம் உடனே கொடையை பிடிப்பான் சகோதரர்களே. கார்ல இருந்து இறங்கி ஒன்று நடக்காது, எதுவும் நலையாது, அப்ப உடனே வருவான், அரவணைச்சு கூட்டி போவான். இப்படி எல்லாம் நடக்குதால் வேர்ல்டுல ஹை கிளாஸ்ல வாழ்ந்த ஒரு ஆள் எப்படி வாழ்ந்திருப்பான்? அவ்வளவு சுகாதாரத்தோட வாழ்ந்திருப்பான். ஒரு நெலும்பு கடிக்காது சகோதரர்களே. அப்படிப்பட்ட லக்ஸரி ஹவுஸ்ல வாழ்ந்திருப்பான். ஆனால் ரஹ்மான் என்ன செய்தான் சகோதரர்களே? உள்ளுக்குள்ளால ஒரு கேன்சரை போட்டான். அவன் சாகிற நேரம் 2008 பத்திரிகைகளிலே ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கேன்சர் என்று வந்து விட்டது. 2 வருஷங்களாக மக்கள் மன்றத்தில் அது தெரியும். 2 வருஷமாக துடிக்கிறான். அவனுடைய அவ்வளவு சொத்தும் அவனை காக்காமல் போயிட்டு சகோதரர்களே. அவ்வளவு சொத்தை விட்டு போட்டு கடைசி சாவுறதுக்கு ஒரு மாதத்துக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதுறான். அவனுடைய கம்பெனி பேர் ஆப்பிள். நீங்க கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போனுடைய ஓனர். அவன் எழுதுறான், இதுக்கு பிறகு எனக்கு கம்பெனிக்கு வர இயலாது. 46,400 ஒர்க்கர்ஸ் சகோதரர்களே. 46,400 ஒர்க்கர்ஸ். ஒரு பெரும் மாநாடு போடலாம். அவ்வளவு பெரிய மக்கள் அவனுடைய ஊழியர்களாக இருந்தார்கள். ஆனா வந்த கேன்சருக்கு என்ன மருந்து சகோதரர்கள்? ஒன்றுமே இல்லை. அவன் சேகரித்த சொத்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு சகோதரர்கள். யாருக்கோ டிரான்ஸ்பர் ஆகுது, அவ்வளவுதான் சகோதரர்கள். யாருக்கோ டிரான்ஸ்பர் ஆகி போகுது. கடைசியில் அவனுக்கு உதவல்ல சகோதரர்களே. அன்பு சகோதரர்களே, இதுதான் உலகம். இந்த உலகத்தை புரிஞ்சாதான் குடும்ப வாழ்க்கை அதுக்குள்ள நிம்மதியை பூத்தலாம். இப்ப வாங்க டைரக்டா இந்த உலகத்தில் நீங்க குடும்ப வாழ்க்கையில் தான் நீங்க தேடுற மன அமைதி பெறலாம். நீங்க கோடி பில்லியன் சேர்த்து வச்சு பார்த்தாலும் மன அமைதி கிடைக்காது. எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையில கொண்டு வரலாம்? ஒழுங்கான சாலிகான பிள்ளைகள், சாலிகான மனைவியை இதை எப்படி உருவாக்குறது? எப்படி உங்களுக்குள்ள ஹிதாயத்தை கொண்டு வரது? அன்பு சகோதரர்களே, இதுதான் இன்றைக்குள்ள தலைப்பு. அன்புக்குரியவர்களே, உலகத்தை நீங்க சுத்தி பாருங்க. திருமணத்துக்கு முன்னாடி தான் எல்லா இடத்துலையும் படம் எடுப்பார்கள். காதல் படம் இதை எல்லாம் பார்ப்பான். அட பரவாயில்ல, காதல் படம். கல்யாணத்துக்கு போற ஒத்தனாவது படம் எடுத்தான் பாருங்க பாப்போம். எடுத்தா சட்டி அங்கால வீசும், பானை இங்கால வரும். எப்படி கணவனை சாவடிக்கிறேன்னு பொண்டாட்டி திட்டம் போடுவா, எப்படி பொண்டாட்டி சாவடி கணவன் திட்டம் போடும். இதான் படம். கல்யாணத்துக்கு முன்னாடி என்றால் நைட்டு ஜாமத்தில் 2 மணிக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது, கள்ள உறவு. தூங்கிட்டீங்களா? அட தூங்குற டைம்ல தூங்கிட்டீங்கன்னு கேட்பான். இல்லை, உங்களுக்காக விழிச்சிருக்கிறேன், நீங்க தூங்கினாதான் நான் தூங்குவேன். கல்யாணம் முடிச்ச போற 10 மணிக்கு வந்து எழுப்பாட்டினால சும்மா இருக்கிறீங்களா, இல்ல தூங்குற நேரத்தில் முசீபத்து பிடிச்ச மாதிரி அப்படின்னுவாங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி 2 மணிக்கு எஸ்எம்எஸ், ஒரு தூக்கமும் இல்லை. இதான உலகம் சகோதரர்களே. எல்லா ஊர்களையும் பார்க்கலாம். காதல் தலைக்கு அடிச்சால் பெத்தெடுத்த தாயும் தேவையில்லை, தகப்பனும் தேவையில்லை. வேண்டிய வேலை செய்வான் சகோதரர்களே. பெரிய ஒரு பில்டிங் கொடுத்து உடைச்சா தான் உனக்கு அந்த பொம்பளையை தருவேண்டா. தைரியமா உடைப்பான் ஒரு ஆம்புல. இந்த அவ்வளவு கான்கிரீட்டை நான் உடைக்கிறேன்டுவா. அந்த அளவுக்கு ஒரு பலம் வரும். அதுக்கு காரணம் 2 ஹார்மோன்கள் இருக்கிறது சகோதரர்களே. எட்ரோஃபின் என்ற ஹார்மோன், எட்ரினல் என்ற ஹார்மோன், டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹார்மோன். இந்த 3 சுரப்புற நேரத்தில் சகோதரர்களே மனுஷன் பைத்தியக்காரன் ஆகிடுவான். அந்த அளவுக்கு எங்கேயோ போய் நிற்பான். இதுவெல்லாம் மனித வாழ்க்கையில் உருவாகும். அந்த நேரத்தில் அவனுக்கு ஒன்றும் புரியாது. சாப்பிடாமல் முழு நாள் இருப்பான். ஏண்டா காதலியோட பேச கிடைக்கல, பசி இல்லை, அல்சர் வந்து முத்தும். அவனுக்கு காதல் இருக்கிறாளா? இதான் சகோதரர்களே லைஃப். என்ன எந்த அளவுக்கு என்றால் அண்மையில் இந்த குர்நாகல் ரோட்ல ஒரு அதாவது இந்த குர்நாகல்ல ஒரு டாக்டர் செத்து போனான் சகோதரர்களே. ஒரு டாக்டர். என்ன காதல் விவகாரம் பாருங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாசம் இல்லை என்று நினைக்கிறேன், ஒரு 2 மாசம். லங்காதீப பத்திரிகையில் எல்லா பேப்பர்ல எழுதினார்கள். என்னாச்சா, இவன் மெடிக்கல் காலேஜ் போற நேரம் ட்ரெயின்ல போறான். அப்ப மொரட்டுவ கேம்பஸ்ல ஒரு பொம்பளை புள்ள. கேம்பஸ்ல இதுவரைக்கும் கேம்பஸ் போயும் அவன் லவ் பண்ணல. போற வழியில மொரட்டுவ கேம்பஸ் ட்ரெயின்ல மாட்டி படுறான். அவன் ராகம ஃபேக்கல்டி, ராகம கேம்பஸ். இந்த ட்ரெயின்ல மாட்டி படுற நேரம் அந்த பொம்பளை புள்ள மொரட்டுவையில் ஐடி செய்யறான். இந்த கம்ப்யூட்டர் செக்ஷன்ல 2 பேருக்குள்ள உறவு உண்டாகுது. சகோதரர்களே, இவன் ஒரு டாக்டரா படிக்கிறான் லாஸ்ட் இயர். அடுத்தது அவன் ஃபைனல் இயர் தாண்டின உடனே டாக்டர் ஆயிடுவான். இந்த லாஸ்ட் இயர்ல அவனுக்குள்ள நோய் ஒன்று உண்டாகுது.
கூடுதலாக அன்பு வந்தால் நோய்கள் உண்டா? இப்படி பல நோய்கள் இருக்கு, அது பேச டைம் இல்லை சகோதரர்களே. இப்படி ஒரு நோய் அவனுக்குள்ள, அதுக்கு சொல்லுவாங்க ஓசிடி, வஸ்வாஸ் மாதிரி ஒரு தன்மை சகோதரர்களே. அவன் தன்னுடைய அந்த புள்ள வீட்டு ஆசீர்வாதம் கிடைச்சி வீட்டார்களெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி எல்லாம் காதல் நடக்குது. அந்த நேரத்தில் அவனுக்குள்ள என்ன நடக்குதுண்டா, நீ நிஜமா வேறொரு ஆணை லவ் பண்றான்னு அவன் சொல்றான். இல்ல நான் பண்ணல, சரி என்று வீட்டுக்கு வந்து உம்மாட்ட சொல்றான், உம்மா எனக்கு படிக்கவே இல்லாம இருக்குது. டாக்டர் பாருங்கள் சகோதரர்களே, படிக்கவே இல்லாம இருக்குது, என் மனசுக்குள்ள இப்படி இருக்குது, அவள் யாரையோ லவ் பண்ற மாதிரி இருக்குது. இல்லம்மா ஒன்றும் இல்லை. சரி, ரெண்டு பேரும் டிபெண்ட் பண்ணி தலதா மாளிகைக்கு போறார்கள் சகோதரர்களே. போய் அங்க சத்தியவாக்கு எடுக்கிறார்கள். எடுத்து பேராதரிய கார்டனுக்கு வந்து ரெண்டு பேரும் இருந்து விட்டு ரெண்டு குடும்பத்தார் இருந்துட்டு போறார்கள். நல்ல வாழணும், நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க ஓகே. என்ன நடந்துச்சு சகோதரர்களே? போன உடனே அந்த பிள்ளைக்கு அப்படியே நோய் உண்டாகுது. உடனே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வைக்கிறார்கள். சுகமாகி வார கட்டம், ஒரு கிழமை இருந்துட்டான் அந்த புள்ள, சுகமாகி வார கட்டம் சகோதரர். எங்க போகுதுன்னு பாருங்கள், இந்த காதல் விவகாரம். வார நாள் சுகமாகி டிக்கெட் வெட்டுவதுக்கெல்லாம் சரி. காலையில இவன் வர்றான் குருநாகலைக்கு, அவ பேராதனிக்கு. காலையில போய் அந்த புள்ளைய பார்த்துட்டு குருநாகலைக்கு வரான். வீட்டுடைய பெரிய போட்டோ எடுத்துக்கொண்டு உம்மா வாப்பா இருக்கிற போட்டோ ஃப்ரேம் பண்ண வந்து கார் நிக்குது சகோதரர்களே. குருநாகலில் கொஞ்ச தூரம் வரப்போக்குள்ள அவனுக்குள்ள நெஞ்சு வருத்தும். லேக் பக்கத்திலே காரை நிக்குது. உடனே வாயிலிருந்து சுரப்பி வெளியே வருகுது, வெள்ளையாக வெளியே வருகுது. என்னன்னு பார்த்தா சகோதரர்களே, இந்த காதல் எங்க கொண்டு போய் வைத்திருக்கிறதுண்டா, உடனே அவனுக்கு கேள்விப்படுவது, அதாவது அவனுக்கு அந்த வீட்டாள்களுக்கு கேள்விப்படுவது. யாருக்கு? இந்த பொடியனுடைய வீட்டாள்களுக்கு. பேராதனி ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த புள்ள செத்து போயிட்டா. இந்த மெசேஜ் அடிக்கிறதுக்கு இவங்க இந்த பொடியனை கான்டாக்ட் பண்றாங்க, அவனும் செத்து போயிட்டான். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா சகோதரர்களே, கைக்கு பக்கத்தில் ஒரு இன்ஜெக்ஷன், இந்த இன்ஜெக்ஷன்ல ஒரு விஷம். இதுக்கு எந்த பார்மசிலையும் இல்லை சகோதரர்களே. கேம்பஸ்ல இருந்து கலக்கி இந்த மாதிரி சைனைட் மாதிரி ஒரு ஆசிட் இதை செஞ்சு வேணுமென்றே கொண்டு வந்து வச்சு, அவன் மனசுல உள்ள அந்த காதல், என் மனசு இவளுக்காக வேண்டி எல்லாத்தையும் உழைச்சிச்சு, நிஜமா இவ சத்தியம் பண்ணினாலும் என்னோட இல்லை இன்னொரு பொடியோட இருக்கிறான்னு போலியா அவன் நம்பி காலையில போய் பாலில் அதை ஊற்றி கொடுத்துட்டான் பிள்ளைக்கு. திரும்ப இவன் இங்க வந்து வர்ற வழியில கார்ல இவன் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டான். சகோதரர்களை ரெண்டு பேரும் வாழல, கல்யாணத்துக்கு முன்னாடியே செத்து போறார்கள். நான் என்ன சொல்ல வரேன், காதல் அந்த அளவுக்கு பலமானது சகோதரர்களே, அந்த அளவுக்கு. இப்படி 10 ஆண்டுகள் காதலிச்சவங்க எல்லாம் இந்த கோர்ஸ்ல போய் கேட்டா 6 மாசத்துல என்ன ஆச்சு, 10 வருஷமா லவ் பண்ணினீங்களே கேட்டா சொல்லுவாங்க, இவன் ஒரு ஆம்பளை மனுஷனா, இவனோட வாழலாமா, 10 வருஷமா உனக்கு புரியலையா, ஏமாத்திட்டான். அவன் சொல்லுவான், இது பொம்பளையா ராட்சசி, 10 வருஷமா இவள் என்ன ஏமாத்திட்டான். எத்தனை கோர்ட்ஸ்ல எத்தனை வழக்கு சகோதரர்களே. நான் என்ன சொல்ல வரேன், ஏன் நெஜ லைஃப்ல வாழ இயலாது? அது போலியான லைஃப்ல ஹோமோனை திருப்திப்படுத்துற வாழ்க்கை. அது நெஜ லைஃப்ல ஏன் வாழ இயலா? அங்க இஸ்லாம் இருந்தா மட்டும்தான் வாழலாம். இதுதான் அமெரிக்காவுக்குள்ள இன்றைக்கு பிரச்சனை, எல்லா ஊர்லயும் இதான் பிரச்சனை. குஷ்பு நின்றால் இந்தியால ஆம்பளை ஹோமோசெக்ஷன் நாடு சட்டமாக்கணும் என்று பெண் உரிமையை கேட்கிற அந்த இதுல அவள் போட் பிடிச்சு கொண்டு நின்றால், ஏன் அந்த அளவுக்கு பக்கத்து நாட்டிலே சட்டமாக்கின்றார்கள். இந்த நாட்டிலே வந்துடும் சகோதரர்களே, எல்லாமே வந்துட்டே சகோதரர்களே, கசினோல இருந்து அவ்வளவு வருகிறது. அதனால் இந்த நாட்டிலே எல்லாரும் வந்துடும் எல்லா விஷயமும். சகோதரர்களே, ஏன் வாழ முடியல? முஸ்லிம் குடும்பமும் வாழலே சகோதரர்களே. ஏன்? இஸ்லாம் அங்கே இல்லை. அங்க இஸ்லாம் இல்லை. வீட்டுக்குள்ள வர்றான், கல்யாணம் முடிச்சு முதல் வாரம் டார்லிங் வேணுமா, பியூட்டி குயின் வேணுமா, ஸ்ரீதேவி ராணி உட்காருமா, கண்ணே பொண்ணேன்னு 60 நாளைக்கு அவன் என்னெல்லாம் சொல்லணுமோ அப்படிலாம் சொல்லுவான். கல்யாணம் முடிச்சு அவ்வளவுதான். ஒரு 2 மாசம் கழிஞ்சு 3 மாசம் 4 மாசம் ஆக போக்கல போன்லயே பேர் மாறிடும். இது வரைக்கும் பொண்டாட்டி பேர் போட்டிருப்பான், மை டார்லிங் என்று போட்டு, இப்ப டேஞ்சர் போட்டு வச்சிருப்பான், இல்ல ராங் நம்பர் போட்டு வச்சிருப்பான். எடுத்துறாதம்மா, ராட்சசி கத்தி தொலைவாண்டுவா. முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்குது. மாற்று மத அன்பர்களை விட்டுருங்க சகோதரர்களே. முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? போன் ஆன்சர் பண்ண மாட்டான் பொண்டாட்டியண்டா. அவ கேப்பா, எத்தனை எஸ்எம்எஸ் ஒரு நாளைக்கு அனுப்புவீங்க? ஒரு நாளைக்கு 10-15 எஸ்எம்எஸும் போனும் கையும் எப்ப பார்த்தாலும் குத்தி இருப்பான். புதுனமான ஒரு யுகம் சகோதரர்களே. அந்த 16-17 தாண்ட போற இப்படியே தான் நிற்பான். இப்படி பெரட்டி அடியில பெட்ஷீட்டுக்குள்ளால எல்லாத்திலையும் இதே வாழ்க்கை. கல்யாணம் முடிச்ச போற சாப்பிட்டியாண்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது கேட்டிருக்க மாட்டான். அந்த அளவுக்கு போகும் பேச்சுவார்த்தைகள்.
ஆரம்ப காலத்தில் ரொம்ப அற்புதமான பேச்சுவார்த்தை. அரவணைச்சு உட்கார வைக்கணுமா, ஸ்ரீதேவி உங்களுக்கு என்ன வேணும்? முதல் நாளே கல்யாணம் முடிச்சு எந்த பொம்பளையா சொன்ன 5 சல்வார் 4 முட்டை 8 கிலோ பருப்பேண்டா தூக்கி கொண்டாந்து அப்படியே வச்சிருவான், எதுவும் மிஸ் ஆகாது. கல்யாணம் முடிச்சு 4 மாசத்துல 2 ரொட்டி 2 முட்டைண்டா, முட்டையை கொண்டாந்து ரொட்டி கொண்டாடலையே மறந்துட்டேன்டுவான், அது மறந்துடும். ஏன் அப்படி ஆச்சு? சைக்காலஜிக்கலி எஃபெக்ட் ஆகிறான் மனுஷன். குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. முதல் நாள்ல உனக்கு எல்லாமே ஓகே கொண்டாந்து கொடுத்தாய், ஒரு 6 மாசத்துக்கு பிறகு எல்லாமே மறந்து போச்சு. அவ்வளோ இல்லை சகோதரர்களே. பேசுற வார்த்தைகள், அன்பா உட்காருங்கம்மா, வலிக்குதாமா, கஷ்டமாமா, இப்படி பேசினவெல்லாம் முசீபத்து பிடிச்சல, ஒன்ன முடிச்சம் பாரு, ஒன்னால தாண்டி இவ்வளவு, அப்படியே அடுத்த பக்கம் பெறட்டான் சகோதரர்களே. ஏன்? டிக்ஷனரியில் ஹை கிளாஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றவர்கள்லாம் தன்னுடைய பொண்டாட்டி அப்படியே அடுத்த பக்கம் பெறட்டுற. இதே கணவன் மனைவி 2 பேருக்குள்ள, நான் ஒரு செக்ஷன் மட்டும் பேசுறேன், டபுள் 2 சைடு நீங்க பார்க்கலாம் எப்படி நடக்குது. அன்பு சகோதரர்களே, இந்த இடத்துல இஸ்லாம் இருக்கணும். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னன் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சுப்ஹானல்லாஹ் நினைத்தும் பார்க்க முடியாத சகோதரர்களே அந்த வாழ்க்கை. அது சொல்லவே இயலாது. கைபர் முடிந்து வர்றார்கள், மதீனாவுடைய எல்லையில் நிற்கிறார்கள் ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, எந்த தலைவனும் அரசியல்வாதி பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையில நாட்டம் இல்லாம தான் இருப்பான். ஏண்டா எப்பயும் பணம் பணம் பணம், பொருளாதாரம் என் பலம் என்று தான் பேசுவான். நிறைய பேர் கல்யாணமே முடிக்கல சகோதரர்கள். இந்த நாட்டில் அரசியல்வாதியா வந்தவெல்லாம் கல்யாணம் முடிக்காமே செத்து போனான். அன்ற பண்டார நாயக்கா அதில் ஒருத்தன் தான். அன்பு சகோதரர்களே, இப்படி நிறைய பேர் போனார்கள். குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் மனைவி புள்ள குட்டியெல்லாம் பார்க்க மாட்டார்கள். பலம், அதுக்கு எதுவும் செய்வார்கள், இரவு பகல் பாடுபடுவார்கள். கைபர் யுத்தம் முடிந்து பெருமானார் வர்றார்கள். மதீனாவுடைய எல்லையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் நிப்பாட்டார்கள். மக்களே கொஞ்சம் நில்லுங்கண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு ஆள் அனுப்பி மதீனாவில் உள்ள பெண்களுக்கு சொல்லுங்கள் நாம எல்லாம் திரும்பி வந்துட்டோம். சகோதரர்களே, இது எதுக்கு? இது எதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மதீனாவில் உள்ள பெண்களுக்கு சொல்லணுமா? வீடை போய் கதவு தட்டினா திறக்க மாட்டாங்களா? நாங்க வந்துட்டோம் மாப்பிள்ளைன்னு சொல்ல இயலாதா? இந்த செய்தி ஆல்ரெடி சொல்றாங்க. ஏண்டா அவங்க அலங்கரிச்சு நிற்பாங்க. சஹாபாக்கள் கலை போட போவார்கள். அப்படி போன உடனே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அந்த அருள், அந்த ரஹமத், அந்த அந்த அழகு, அந்த அத்தனையும் தன் கணவனுக்காக அவர்கள் சிறப்பாக இருக்கிற நேரம் எல்லா களைப்பும் மறந்து அவர்கள் சுகமாக வாழ்வார்கள். சகோதரர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செட்டப்பை செய்தார்கள். இதுதான் அவங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க இயலாதது. 56 யுத்தங்களை 19 யுத்தங்களுக்கு பங்கு பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா வந்தால் அவர்கள் தான் உரை நிகழ்த்தணும், அவங்க தான் அடக்கம் செய்யணும், அவங்க தான் ஜனாசா தொழுவிக்கணும். ஜும்மா பள்ளிவாசல் அவங்க தான் ஜும்மா செய்யணும். 5 வாட்டி ஒரு நாளைக்கு தொழுகை நடத்தணும், அவங்க தான் நிக்கா செஞ்சு வைக்கணும். சகோதரர்களே, தகராறுகள் இருந்தால் அவங்க தான் செய்யணும். பேங்க் வரிகள் அறவிட்டல், ஜிஸியா, அதே மாதிரி ஜகாத் எல்லாமே பேங்க் பார்க்கணும். சகோதரர்களே, சதகாக்கள் கொடுக்கணும். யாராவது ஏழை எளியவர்கள் வந்தால் பார்க்கணும். பெண்களுக்கு மார்க்க நிகழ்ச்சி செய்யணும், ஆண்களுக்கு பயான் நிகழ்ச்சி செய்யணும். இப்படி எல்லாம் செய்வார்கள். சகோதரர்களே, எல்லாத்துக்கு மத்தியில பிள்ளைகளுக்கு அன்பான பாப்பா, மனைவிமார்களுக்கு ஒரு பொண்டாட்டியை முடிச்சுட்டு அம்மாடி இதுக்கங்கால யோசிச்சும் பார்க்கிறான். கல்யாணம் முடிக்க முன்னாடி சிலவனுக்கு ஆசைதான், ஆனா சில பக்கத்தை யோசிச்சு பார்க்கிறான். இவளோட இந்த கஷ்டம் எப்படி? அந்த அளவுக்கு கஷ்டம். ஏக காலத்தில் 9 மனைவிமார்கள். சகோதரர்களே, 9 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டியை முடிச்சுட்டு என்னப்பா தவால காணல, பிஸி, ஒரு பொண்டாட்டி தெரிந்தானே அப்படின்றான். ஆனா பயானுக்கு வந்தவெல்லாம் காணல. இளமை அந்த இளைஞர் பருவம் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆகோ ஓகோ இருந்தவெல்லாம் காணாம போய்விட்டார்கள். காரணம், கல்யாணம் முடிச்சிருக்கல, எவ்வளவு வேலை. பெருமானாருக்கு 9 பொண்டாட்டி தெரியுமா? அவங்க பள்ளிவாசல என்றைக்குமே மிஸ் ஆனது இல்லை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருந்தார்கள். 9 பொண்டாட்டி. எந்த பொண்டாட்டியாவது தலாக்கு பண்ணார்களா சகோதரர்களே? வேணாம் என்றார்களா? இல்லை. எந்த பொண்டாட்டியாவது குழு கொடுத்தார்களா? இல்லை சகோதரர்களே, கொடுக்கவே இல்லை. பிள்ளைகள் புள்ளை விட்டு பேரன் பேத்தியோடு எப்படி நடப்பார்கள் சகோதரர்களே? புகாரி எடுத்து பெரட்டி பாருங்கள், கண் கலங்கும். வீட்டுக்கு போய் புள்ளையை தூக்கி கொஞ்சுவார்கள். அவ்வளவு கொஞ்சுவது கூட்டு வாப்பாவுக்கு புள்ளையோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்பொழுது ரசூலுல்லாஹ் பேரன் பேத்தியை கொஞ்சுவார்கள், தூக்கி வைத்துக் கொண்டே தொழுவார்கள். புகாரில் இருக்கிற தக்பீரை கட்டுவார், அசனை தூக்குவார், அல்லாஹ்வுடைய தூர் அப்படியே தொழுவார். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு இரக்கம் சகோதரர்களே. அந்த அளவுக்கு பிள்ளைகளோட கொஞ்சுவார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டு பிள்ளைகளோட மட்டுமில்லை, வெளி பிள்ளைகளோட அக்ரபின் ஆபிஸ் ரலியல்லாஹு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தொடையில் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், மற்ற தொடையில் உசாமா ரலியல்லாஹு அவர்கள் மாறி மாறி முத்தம் கொடுத்தார். அவர் பார்க்கிறார், என்னப்பா இப்படி முத்தம் கொடுக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றார், அக்ரபின் ஆபிஸ் ரலியல்லாஹு அவர்கள், யார ரசூலல்லாஹ் எனக்கு 10 என்றார்கள். 10னா 10 குழந்தை.
எனக்கு 10. ஒரு நாள்ல ஒரு புள்ளைக்கு நான் மோந்தது கிடையாது, முத்தம் கொடுத்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் முகம் சிவக்கிறது, யர்ஹம் யுர்ஹம் என்றார்கள். இரக்கம் காட்டினால் இரக்கம் காட்டப்படுவாய் அப்பா என்றார்கள். அப்படி காலம் இருந்தது சகோதரர்களே. புள்ளைக்கு முத்தம் கொடுக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுக்கணுமா? அந்த மாதிரி ஒரு யுகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தோடையும் வாழ்ந்தார்கள். அவ்வளவு அன்பான வாழ்க்கை சகோதரர்களே. ஆயிஷா நாயகி சொல்லுவார்கள், அவ்வளவு அற்புதமாக சொல்லுவார்கள். அந்த வாழ்க்கை ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்கள். ஆயிஷ் என்று தான் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவார். ஆயிஷா நாயகி யா ஆயிஷ் அப்படி கூப்பிடுவார். அவ்வளவு அன்பான வாழ்க்கை சகோதரர். நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்றேன்டா, பெருமானார் வர்றார் மதீனாவுடைய போர்டருக்கு, வந்தால் அனுப்பி வைக்கிறார்கள், ரெடி ஆகுங்க சகோதரர். இன்றைக்கு ஏன் நடக்கல? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் இந்த மனிதர்களுக்கு என்று சில தேவைகள் இருக்கிறது. அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்ய அல்லாஹ்க்கு தெரியும். இந்த மார்க்கத்தில் அதுக்கான அழகான வரையறை இருக்கிறது. ஏன் சகோதரர்களை சுத்தி வளைத்துள்ள நம்முடைய மக்களுக்கு நிம்மதி இல்லை? கோடி 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 அல்ல, எவ்வளவு கோடி சம்பாதித்தாலும் அல்லாஹ் மீது ஆணை நிம்மதியாக வாழ மாட்டார்கள். உண்டு, போய் கேளுங்கள். நிறைய சிங்கள சகோதரர்கள்ட்ட பேசி பாருங்க, அவர்கள்ட்ட பேசினா சொல்லுவார்கள், நைட்டுக்கு வர்றா நாம கொண்ட வெற்ற சலூன் எல்லாம் பாருங்க சகோதரர்களே, 120 ரூபா மிஞ்சினா அப்படியே மசாஜ் ஒன்று போடுவான் தலைக்கு, ஒரு 200 ரூபாக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பொம்பளைகளுக்கு ஒரு சலூன் இருக்கு சகோதரர்களே, 3000 ரூபாயில இருந்து தான் தொடங்கும். 2500 ரூபா, 3000 ரூபா, 3500 ரூபா அவருடைய கொண்டையை செய்யறதுக்காக. ஏன் என்ன நடந்திருக்கிறது? என்னண்டா அவங்க மனசு அப்படியே மாறிட்டு. திருமறை குர்ஆன் அழகாக சொல்லுது, வலா தஹ்லவுன பில் கௌலி, பிற ஆண்களோட பெண்களை நீங்கள் குலைந்து பேசாதீர்கள். குலைஞ்சு பேசுறதெல்லாம் மாப்பிள்ளையோட. இதுதான் மெயின் ஆயுதம் ஒரு பொம்பளைக்கு. எந்த பெரிய ஆம்பளை இருந்தாலும் அந்த ஆம்பளையோடைய அவ்வளவு கவலையும் இல்லாம அல்பா அலைகளுக்கு கொண்டு போகணும். அல்பா பீட்டா டெல்டா டீட்டான் அலைகள் இருக்கு சகோதரர்களே. பீட்டால இருந்தா ஒரே டென்ஷன். சில நேரம் பிசினஸ் நேரம் பீட்டால இருப்பார்கள், கத்தி கத்தி பேசுவார்கள். எப்படி உங்களுக்கு அல்பா பீட்டா புரிய வைக்கிறேன்டா, எங்களுக்கு சந்தோஷமான ஒன்று நடக்குது, புள்ள ஓயில் பாஸ் ஆகி வருகுது, அப்ப எப்படி பேசுவோம், என் மக ராசாத்தி என் கண்ணு அப்படின்னு இழுப்பீங்க. இதே புள்ள தப்பு பண்ணது, தவறு செய்யுது, மாடு மாடு கழுத அப்படின்னுவீங்க. இந்த மாடு மாடு கழுத என்பது பிரெயின் வேவ் சகோதரர்களே. மாடு மாடு கழுத. என்றைக்காவது ஒரு ஆள் மாடு மாடு கழுத அப்படி சொல்லவே மாட்டான். சொன்னாலும் புள்ளைய தலையாட்டியா நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்? அது அல்பா. நீங்க ராகமாக இழுத்து இழுவையோட நீங்க பேசினா, அந்த நயத்தோட பேசினா அல்பா. அந்த அல்பா எல்லா மனுஷனுடைய மனசு அமைதியாக்கும். அதனால தானே ரொம்ப ராகமா திருமறை குர்ஆன் அல்லாஹ் ஓத சொல்றான். அது மனசுக்கு அமைதி சகோதரர்களே. இழுத்து ஓதணும், ராகமா செய்யணும். ஸ்பீடா சுருக்கி சொன்ன மாடு மாடு கழுத அப்படி சொன்ன தொடைய திருவ, இதெல்லாம் பீட்டா வேவ்ஸ், டென்ஷன் வேவ்ஸ் சகோதரர்களே. ஒரு பெண் தன்னுடைய கணவனோட பேசுற நேரத்தில் குலைந்து பேசணும். ஏன் திருமணத்துக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய பாண்டிங்? குலைஞ்சு பேசுறது என்ன? அந்த ஒரு மாதிரி ஆம்பளைக்கு கொலைய தெரியாது, பொம்பளைக்கு தான் குலைஞ்சு பேச தெரியும். அதான் ஆயுதம் சகோதரர்களே. இந்த ஆயுதத்தை அல்லாஹ் பொம்பளை கையில கொடுத்திருக்கிறான். கொடுத்தா ஒழுங்கா யூஸ் பண்ணணும். தப்பா யூஸ் பண்ணினா அவ்வளவு அப்செட்டா போயிடும். என்னாச்சு சகோதரர்களே? எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், உலகத்துல அல்லாஹ் தெளிவாக நம்மளை ஹிதாயத்தில் வச்சிருக்கிறான், நேர்வழியை காட்டிருக்கிறான். ஏன்? நாம் உடுக்கிறத பாருங்க, ஆம்பளை நிரப்பமா ஒழுங்கா உடுக்கிறான். அதே மாதிரி எந்த ஒரு மாற்று மத அன்பட்ட போய் கேளுங்க, சிங்கள மக்கள் இந்து மக்கள்கிட்ட போய் கேட்டாலும், ஒரு சின்ன படி என்று கேட்டா கேளுங்க, உலகமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுதப்படாத சட்டம். என்ன சட்டம்? ஆம்பளை கூட மறைக்கணுமா, பொம்பளை கூட மறைக்கணுமா? உலகத்தில் எவன்டையும் போய் கேட்டா சொல்லுவான், பொம்பளை கூட மறைக்கணும், ஆம்பளை விடண்டுவான். அதே மாதிரி ஒரு சிங்கள படி என்று கேட்பட்டீங்க, ஓ உம்மா கூட மறைக்கிறான், வாப்பா கூட மறைக்கிறான்னு கேட்டேன். வாப்பா தான் கூட மறைக்கிற, சாரம் உடுப்பாரு, ஷர்ட் உடுப்பாரு. எங்க உம்மா கட்டையா தான் உடுப்பாங்க. ஆம்பளை நிரப்பமா உடுக்கிறான், கொஞ்சம் கட்டையா கரண்டைக்கு மேல உடுத்தா என்ன குதிரை காலன்னு பாக்குறான், எட்டி எட்டி பாக்குறான், இவன் இன்னும் இவன் புடவை இல்லாம போச்சா. பொம்பளை ஆம்பளை ஜம்பர் அடிச்சு பாராளுமன்றத்துக்கு போனா ஹூ வச்சியே இல்லாம ஆக்கிடுவான். ஆனா பொம்பளை அந்த மாதிரி முட்டுக்கு மேல உடுத்தா கண்ணியமா வந்திருக்கிறா, ஹோட்டலுக்கு சரியா வந்திருக்கிறா. ஆனா பாவிகளா மறைக்க வேண்டியவன். அதாவது என்ன நடக்குது, இவங்க கீழாக்கி கொடுக்கணும், அவங்க மேலாக்கி, எல்லாம் அப்சைட் டவுன், அப்சைட் டவுன், எல்லாம் தலைக்கீழ சகோதரர்களே. ஒரு ஆம்பளை அவன் பொம்பளை மாதிரி அம்புட்டே எடுத்துட்டான், தாடியில இருந்து மீசையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டான். பொம்பளை அவன் ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி வாரான். இவன் ஆம்பளையா அவன் பொம்பளையா? அல்லாஹ் எப்படி பாருங்க நிம்மதி எடுத்தாண்டு. இதான் சகோதரர்களே, ஒரு ஆம்பளை 10 ஆம்பளை தாடியை வச்சு தைரியமா ரோட்ல நடந்து போனா அவன் ஆம்பளை போறான்னு விளங்கு. ஒரு தைரியமா திடகாத்திரமா. ஏன் நிறைய பொம்பளை ஆம்பளைக்கு கட்டுப்படல தெரியுமா? உனக்கு தாடியே இல்லை, பார்த்தா பொம்பளை மாதிரி நிக்கிறான், கட்டுப்படுவாள்? அவ கட்டுப்பட மாட்டான்.
ஒரு ஆம்பளுடைய பர்சனாலிட்டி இருக்கணும். ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய 19வது ஜனாதிபதி தாடியை பிடிச்சி காட்டி சொன்ன ஒரு இடத்துல, இது என்ன ஜனாதிபதி ஆக்கிச்சண்டா, ஏன் இது எனக்குள்ள ஒரு பர்சனாலிட்டியை தந்துச்சண்டா. அதான் நெஜம். முஸ்லீம்களே இன்றைக்கு தாடி வைக்கிறது இல்லை. இதெல்லாம் வச்சு பாருங்க, உங்க மனைவி உங்களுக்கு அடங்குவா. ஒழுங்கான அந்த பர்சனாலிட்டி இருக்கணும். இது பார்த்தா இவன் ஆம்பளையா பொம்பளையா தேடி பிடிக்கிறதே கஷ்டம். பொம்பளைக்கு வராத முடி ஆம்பளைக்கு வர்றது இது மட்டும்தான். இந்த ரெண்டும் பொம்பளைக்கு வராது. அல்லாஹ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு காட்டினான். ஆனா அந்த ஐடென்டிஃபிகேஷனை இல்லாமல் ஆக்கிட்டான். என்னை கண்டுபிடி பார்ப்போம்னு தேடி பிடிக்கிற அளவுக்கு ஆச்சு. பொம்பளை என்ன ஆயிட்டா, அவ ஆம்பளை மாதிரியே ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எதெல்லாம் ஈர்ப்பு சக்தி இருக்கு அதெல்லாம் ரொம்ப இதா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சகோதரர்கள் இப்படி ஆச்சு? எங்கேயோ ஏற்பட்ட குழப்பம். சொந்த மாப்பிள்ளையோட பாஞ்சு உழுவுறா. பேசினா உனக்கு என்ன தெரியும், இது என்ன தெரியும். ஆனா வேலிய ஆட்களோட பேசினா அழகா பேசி முடிக்கிறாங்க. ரஹ்மான் சொன்னானே, வலா தஹ்லவுன பில் கௌலி, பிற ஆண்களோட குழஞ்சி பேசாது. இந்த கண்டிஷன் மிஸ் ஆயிடுச்சு சகோதரர்கள். குடும்ப வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிட்டு. எல்லா இடங்களையும் நீங்க போய் பாருங்க. கோச்சியில போனா ஈவினிங் யாரோ ஒரு பொம்பளையோட பேசிட்டு போறான். ஒவ்வொரு நாளும் எங்கேயோ யாரோடு காடடிக்கிறார்கள் கோச்சில் இருந்து கொண்டு. பொண்டாட்டியும் புள்ளையும் அங்கு. எத்தனை கதைகள் சகோதரர்கள் உங்களுக்கு சொல்லுவது, பேப்பரை வாசிச்சா விளங்குமே சகோதரர்களே. இந்த நாட்டுடைய முசீபத் அவ்வளவுக்கு. ஏன் அமெரிக்காவிலே பில் கிளின்டன், இன்றைக்கு அமெரிக்காவுடைய செயலாளர் நாயகம் ஹிலரி கிளின்டன், அவன் மாப்பிள்ளை பேர் பில் கிளின்டன் ஜனாதிபதியாக இருக்கிற அமெரிக்காவில் அவனுக்கு நிம்மதி இல்லை சகோதரர்களே. நிம்மதி இருந்தா பில் கிளின்டன் ஹிலரியோட வாழ்ந்திருப்பான். அந்த நாள்ல நீங்க நியூஸ் பார்த்திருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மோனிகா தான் டிவியில வருவா பில்லோட. மோனிகாண்ட ஒரு பொம்பளை. அமெரிக்காவுடைய சட்டையாப்பு படி பில் கிளின்டனுக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்கலாது, ஒன்றுதான் முடிக்கலாம். அட ஜனாதிபதியாவி அவன் தேடினது ஒழுங்கான ஒரு பெண். மனைவியால் திருப்தி இல்லை, எல்லாம் இருக்கிறது இல்லை. கள்ளத்தனமாக மோனிகாவோட வந்தான். கேவலமாக அமெரிக்காவில் பேசினார். டயானா உலகத்தில் பேர் போன ஒரு பெண். சார்ல்ஸா டயானா என்று பேசினார்கள். குடும்ப கட்டுப்பாடை தூக்கி வீசினார், கௌரவத்தை தூக்கி வீசினார். டொடியோடு இறங்கி போனாள் டயானா. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. உலகத்தில் பெருமானவர்கள் தேடினார்கள் ஒரு நிம்மதியை. ஏன் இல்லை தெரியுமா சகோதரர்களே? ரஹ்மான் கொடுத்த கட்டுப்பாடு மீறப்பட்டது. இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணுக்கு உள்ள அற்புதமான மேஜிக் உலகத்தில் எந்த ஆம்பளையும் சுருட்டி போட்டுறலாம். அதுதான் குலைந்து பேசுவது. அது இல்லாமல் போச்சு சகோதரர்களே, இல்லாமல் போச்சு. குலைஞ்சு பேசுறதை விட்டு இவங்க ஆம்பளை மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. காரணம் 1960க்கு பிறகுல இருந்து பைஸ்கோப்ல இருந்து, ஹாலிவுட்ல இருந்து, பாலிவுட்ல இருந்து சமத்துவத்தை பத்தி பெண்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள அடக்கத்தை நான் சரி என்று சொல்லவில்லை. பாப்புல வந்தா காலை கழுவுறது, இப்படி எட்டி பார்க்கிறது, இது இல்லை. ஆனால் ஒரு கட்டுக்கோப்பு இருக்க வேண்டும், தலைவனுக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் சகோதரர்களே. தெளிவாக திறந்து விட்டார்கள். எதையும் பேசி எதையும் மடி. எல்லா நாடகத்தையும் பார்த்தார்கள். இந்தியாவில் போற எல்லா நாடகமும் பெண்ணாதிக்கம் சகோதரர்களே, எல்லாம் பெண்ணாதிக்கம். பிரெயின் வாஷ். கல்யாணம் முடிக்கிற ஒரு பொம்பளை கணவனுக்கு என்னடான்னு பேசுறார். எல்லாம் முடிந்து விட்டது. குலைந்து பேசுவதை விட்டு கண்டதுக்கு தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் கோபம் வருகிறது. எங்கால பார்த்தார்கள்? இன்றைக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். பெண்களிடம் கேட்டு பார்ப்போம், ஆண்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், எப்படி வாழ்க்கைன்னு கேளுங்க. அந்த அடக்கம் ஒழுக்கம் இருக்கும். ஆனா ஆணாதிக்கம் கூடியிருக்கும். அதுவும் பிழைத்தான். ஆணுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கூடியிருக்கும். சகோதரர்களை, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், குலைந்து பேசணும் உங்க மனைவி, அதுக்கு ட்ரெயின் பண்ணுங்க. பேசாட்டி ட்ரெயின் பண்ணுங்க. அதை எப்படி ட்ரெயின் பண்றது? இருந்து சொல்லுங்க, வெக்கத்தை விட்டு சொல்லுங்க. இது குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும். இன்றைக்கு என்ன ஆகுது? அல்லாஹ் சொன்னானே, பிற ஆண்களோட பேசாத. அப்போ உன்னுடைய கணவனோட பேசு. பிற ஆண்களோட இன்றைக்கு என்ன நடக்குது? எங்கேயாவது போறது, ஹலோ நல்ல பேசுறாங்க, நல்ல பேசுறாங்க இந்த தாத்தா தங்கச்சியாவி. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இதாகுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன், வீட்டில் உங்க பொண்ணு கணவன் நிற்கிறான், கதவு தட்டி ஒருத்தர் கேட்கிறார், அதுக்காக வேண்டி இல்லை அப்படின்னு உரம பதில் சொல்ல தேவையில்லை. அவர் இல்லை, அந்த குழஞ்சு சொல்லுவாங்களே, இல்லையே உட்காருங்களே வந்து பாப்பமே. இதுவே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பொண்டாட்டி விட நல்லா பேசுறாவே, அவன் மயங்கிடுவான். அதுக்காக கனவு கள்ள தூக்கி போடுவோம் பாரு இந்த டைம்ல வந்தா. அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவர் இல்ல, வந்தா சொல்றேன், விஷயம் முடியுது சகோதரர்களே. இப்படி பேசவில்லை சகோதரர்களே. பிள்ளைகள் இருக்கிறது. அல்லாஹ் மீது ஆணை, இந்த சமுதாயத்தில் நடந்தது உங்களுக்கு சொல்றேன். அல்லாஹ் மீது ஆணை, வல்லாஹி, முகம் மறைத்த ஒரு பெண், அடையாளம் காட்டுவதற்கு சொல்லவில்லை, இந்த ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன். பேஷண்டாக மௌலவி ஒருவர் வந்தார், அழுது என் ஆபீஸ வந்து கதவை பூட்டி திரும்பி பார்த்தார். பின்னாடி யாராவது வருவாங்களா? தடமாறுகிறார். என்னன்னு கேட்டேன். அரபியில் அவ்வளவு பாண்டித்யம் பெற்ற ஒரு ஆள். அவருக்கு 5 பிள்ளை சகோதரர்களே, 5 பிள்ளை.
அவருடைய பொண்டாட்டி முகம் மறைக்கிறோம். பேச ஆரம்பித்தார், கதையை கொப்பளித்தார். என்ன ஆகியிருக்கிறது சகோதரர்களே? முகம் மறைத்த அந்த பெண் குடும்ப வாழ்க்கையிலிருந்து அப்பாற்பட்டு போயிட்டா. வேற ஒரு ஆணோடு. ஏன்? ஒரு மிஸ்டேக். ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் தன்னுடைய வீட்டுக்கு இன்னொரு மௌலவி தான் அவரும் கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண வர்றார். இப்படி வந்து பழக்கம். ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் பிள்ளைக்கு சோமில்லை என்பதுக்காக வேண்டி இவர் பொண்டாட்டி நிற்கிறது கஷ்டம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் நிற்கிறேன், நீங்க போமாண்டு பிள்ளைய பார்க்க வந்த அந்த மௌலவி அவர்கிட்ட சொல்ற, கொஞ்சம் ஆட்டோ ஏற்றி அனுப்பிடுங்க. அவ்வளவுதான் சகோதரர்களே, கொஞ்சம் ஆட்டோ ஏற்றி அனுப்பிடுங்க. அன்றைக்கு அவ்வளவுதான் அவர்கள் 2 பேருக்குள்ள உறவு உண்டாகிறது. எங்க போகிறது இவருக்கு விளங்குது. என்ன பிரச்சனை? கடுமையான கஷ்டம். உம்ராவுக்கு போறார், பாவம் மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் மீதானையாக அழுது பேசுறார். சொன்னார், பெட்ஷீட்டால் போத்தி உம்ராவிலே நாமெல்லாம் தூங்குறோம். என் பொண்டாட்டி பெட்ஷீட்டால போத்தி இருந்த என்னமோ உள்ளுக்குள்ள ஆசை. எடுத்து பார்த்தா போனால் டெக்ஸ்ட் அனுப்புறா, 5 பிள்ளைக்கு உம்மா. நான் உண்மையாக தப்பு நடந்திருந்தால் சொல்லுங்கள், நான் சவுதியை கூட்டி போய் ஹத் அடிக்க வைக்கிறேன் என்றார். சகோதரர்களே, அந்த அளவுக்கு இருக்கிறது. ஏன்? இஸ்லாமிய ஒரு சட்டம் மீறப்பட்டால் குடும்பம் நாசமா போயிரும் சகோதரர்களே. அதனால் பெண், அழகான ஒரு உண்மையான ஒரு பெண் தன் கணவனோட கொஞ்ச வேண்டும் சகோதரர்களே. அந்த மாதிரி அழகான குரலோட பேச வேண்டும் சகோதரர்களே. அழகு படித்துக் கொள்ளணும், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கணவர்கள் இந்த 2 சைடும் ஒழுங்க செய்யணும். இப்ப பாருங்க, பெண்கள் நிறைய ஆண்கள் சொல்லுவாங்க, டாக்டரை பார்க்க போற நேரத்தில் மருந்தெடுக்க போற நேரத்தில் உடுக்கிற மாதிரி கூட உடுக்க மாட்டாவே, ஒழுங்கு அப்படி பசங்க இருக்க மாட்டாவே நிறைய பேர் கவலைப்படுறாங்க. பெண்கள் புரியணும், அதை தன் கணவனுக்கு முன்னாடி எப்பயும் பியூரா ஒழுங்கா இருக்கணும், கவலைப்படக்கூடாது, கோச்சு கொள்ளக்கூடாது சகோதரர்களே. இன்றைக்கு டிவோர்ஸ் ரேஷியோ கூடுறதுக்கு காரணம் என்ன? சைக்காலஜிக்கல் நீங்க யூஸ் பண்ற ஒரு லேஞ்சி, அதுல ஒரு பெர்ஃபியூம் வாசம் இருந்தா ரசூலுல்லாஹ் அவ்வளவு அழகா சொல்லி தந்துட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அத்தாரண்டா அவ்வளவு பிடிக்கும், மனம் மண்டல் அவ்வளவு வாசம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கும். எப்பயும் வாயை ஒழுங்காக துப்புரவு செய்வார்கள் ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஊத்தைகள் நாத்தம் உங்க குடும்பத்தை பிரிக்கும் சகோதரர்களே. என்ன ஆகுது? வீட்டுக்கு போன ஒரு ஆம்பளை 10 நாளைக்கு ஒரே சாரம் சகோதரர்களே, எடுத்து மோந்து பார்த்தா வினாக்கிரி நாத்தத்தை விட மோசம் அந்த நாத்தம். அவ்வளவு கப்படிக்குது அந்த நாத்தத்தில், அந்த அளவுக்கு நாத்தமா இருக்குது. பெண்களை பொறுத்தவரை 4 நாளைக்கு ஒரே கவுன் சகோதரர்களே, கிட்ட வந்தா நாத்தம் அடிக்கும். நாத்தங்கள் சேர்கிற நேரத்தில் சகோதரர்களே, நாத்தம் அடிக்கிற நேரம் ஒரு நல்ல ஒரு உணர்வு வராது. ஓப்பனாக பேசுறேன் சகோதரர்களே, ஏன்னா திருந்த வேண்டும், மாறணும் என்ற உணர்வுல பேசுறேன். நீங்கள் எப்பொழுதும் 5 வாட்டி தொழுகைக்காக வேண்டி தயாராகிற சமுதாயம். எப்பயுமே நீங்கள் அழகா பள்ளிவாசலுக்கு எப்படி வர்றீர்களோ அந்த மாதிரி நிரப்பமா சுத்தமா வீட்டில் இருந்து பாருங்க சகோதரர்களே. அது உங்களுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாக்கும், பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். வீடை கிளீனா வைங்க சகோதரர்களே. ஈமான் என்பது எவ்வளவு பெருசு. சுத்தம் அதுல பாதி சகோதரர்களே, சுத்தம் அதுல பாதி. தேவையில்லாமல் எல்லாம் புழுவெடுக்க சொல்லவில்லை, தேவையில்லாமல் குளிக்க சொல்லவில்லை எல்லாம். இதெல்லாம் குடும்ப வாழ்க்கை. வீடு தானே, நைட்ல ஒரு பாடி வாஷ் எடுக்கிறதுக்கு அவருக்கு மாச்சல். இப்படியே போனால் சகோதரர்களே அசுத்தம் உண்டாகும், அங்க சைத்தான் நுழைவான் சகோதரர்களே. ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு பாம்பு போடப்படுகிறது, அணுகுண்டு போடப்படுற நேரம் சகோதரர்களே, ஜப்பான்ல அணுகுண்டு போட்ட பிறகு நிறைய பிள்ளைகள் பிறக்குது, கை முடங்கி கண்ணெல்லாம் ஒரு மாறி. ஜப்பான் டோக்கியோ ஹிரோஷிமால ஒரு போர்ட் தொங்க போட்டார்கள். என்ன விஞ்ஞானிகள் கூடி சொன்னார்கள், 75 ஆண்டுகளாக இந்த மண்ணில் மரம் முளைக்காது என்றார்கள். ஜப்பானியர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு சொன்னார்கள், 75 ஆண்டுகளுக்குள்ள நாம் மரம் முளைக்க வைப்போம் என்றார்கள். சகோதரர்களே, என்னாச்சு? ஜப்பானுடைய பொருளாதாரம் ஃபுகுஷிமாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சுனாமி அடிச்சிச்சு. ஃபுகுஷிமா மின்னணு நிலையம் என்றால் சகோதரர்களே, ஜப்பான் பிரதமர் ஒரு தண்ணி கிளாஸை காட்டி சொல்றார், இதுல நாங்க கரண்ட் உண்டாக்குவோம், 50% தான் எங்களுக்கு தேவை. சகோதரர்களே, நம்ம நாட்டில் கரண்ட் யூனிட்டுக்கு எவ்வளவு கொடுக்கிறார்கள், அவ்வளவு இதானவர்கள். சுனாமி வந்து அதை தாக்கிச்சு ஜப்பானுடைய இதயம் சகோதரர்களே. ஆனால் இன்றைக்கும் ஜப்பான் G8 8 பலமான உலகத்தில் உள்ள பலமான நாடுகளில் பொருளாதாரம் சிக்கி சேதாரமானாலும் 8 பலமான நாடுகள் இருக்கிறது. போய் கேட்டா என்னன்னு கேட்டா, செய்ரி சைத்தோம் சைசோ சைக்கத்து சிட்சுக்கு என்பார்கள் சகோதரர்களே. இந்த 5 என்னடா செய்ரி சைத்தோம் சைசோ சிட்சுக்கு? சுத்தமாக இருப்பது சகோதரர்களே, ஒழுக்கமாக வாழுவது, இவ்வளவுதான் சகோதரர்களே. அதுதான் வாழ்க்கை. நான் என்ன சொல்ல வரேன்டா, வீடை சுத்தப்படுத்துக்க போய் அதுல மலக்குமார்கள் வர வேண்டும் சகோதரர்களே. நல்ல வைங்க வீடை, தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் வீசிருங்க சகோதரர்களே. நிறைய பெண்களை பார்த்திருக்கிறோம், ஏங்கர் கார்ட்போர்ட் எடுப்பார்கள், வைப்பார்கள், ஏங்கரை வாங்குவார்கள், கார்ட்போர்ட் இருக்கும், வீசுங்கப்பான்னு சொன்னா அநியாயம், காத்து அடிக்காவது உதவுமேண்டுவார்கள். அவ்வளவுதான் போச்சு கதை, குடும்பமே முடிஞ்சு போச்சு சகோதரர்களே. வீசிருங்க, இதுதான் சட்டம். எது உங்களுக்கு நீங்க எந்த தேவைக்கு எந்த ஒரு பொருளும் தேவையாக இருந்தால்
அது தேவையான பொருளை தேவையான இடத்துல வைக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணுமா, உலகத்தில் அங்கீகாரப்பட்ட தியரி என்னென்றா கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்குரிய வைக்கிற டேபிளை வாங்கணும். ஷூ வாங்கணுமா, அதுக்கு முன்னாடி ஷூ ரேக் வாங்கணும். ஷூ ரேக் வாங்காமல் ஷூ வாங்கக்கூடாது சகோதரர்களே, இதுதான் சட்டம். நாம் என்ன செய்வது, ஷூவை வாங்கி கொடுக்கறது ஷூ ரேக் இல்லை, எடுத்து போடுவான் பொடியன், காலில் உள்ள செருப்பு வீசிப்பட்டு அப்படி சோஃபா கடையில் போயிடும். காலையில் பார்த்து அதை தேடுறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சகோதரர்களே, வீடை சுத்தமாக வைக்கணும். உலகத்துக்கு முன்மாதிரி நாங்கள். ஐரோப்பா அவன் சுத்தமாக வைத்திருக்கிறான். முஸ்லிம்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? இது கடமையாக நீங்கள் செய்யுங்கள். ஈமான்ல அது ஒரு பகுதி சகோதரர்களே. உங்க குடும்ப வாழ்க்கை அந்த மாதிரி வாழலாம். உங்க பிள்ளைகள் அழகாக இருப்பார்கள். எல்லாத்தையும் ஒழுக்கமாக அந்தந்த இடத்துல வைங்கள். சுத்தமாக உங்களுடைய வீடை வைங்க. அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு வரும் சகோதரர்களே. பாதி பிரச்சனை காணாமல் போயிடும், பாதி பிரச்சனை இல்லாமல் போயிடும் சகோதரர்களே. அந்த மாதிரி செட் பண்ணி வைங்க. அடுத்தது என்ன, நீங்க வீட்டுக்குள்ள வாழ்ற நேரம் இந்த சுத்தம், ஆண் பெண் 2 பேர் அந்த மாதிரி இருக்கணும். வாசனை திரவியங்களை பூசணும், நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணணும். பெண்கள் எப்பயுமே ஆண்களுக்கு சொல்றேன், நீங்க பெண்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது, ஏன் இவ்வளவு பிரச்சனை வீட்டில், ஏன் இவ்வளவு பிரச்சனை? நிறைய பேரை பார்க்கிறோம் இன்றைக்கு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குண்டா சில கேசஸ் வரும், கணவன் மனைவி 2 பேர் இருப்பாங்க. எந்த அளவுக்கு பிரச்சனைண்டா, ஒரு பிரச்சனையும் இல்லை சகோதரர்களை, பேசுறது தான் பிரச்சனை. பொண்டாட்டி சொல்லுவா, கல்யாணம் முடிச்சு இவரோட நான் பேசுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றேன், நைட்டுக்கு வருவார் அப்படியே தூங்கிடுவார். நான் பேசுறதுக்கு எவ்வளோ வச்சிருப்பேன், கொஞ்சம் கூட இவருக்கு காது கேட்க மாட்டார், அப்படியே தூங்கிடுவார். கணவன் சொல்லுவான், நான் தூங்குறது டயர்டில், அவ்வளோ வேலையை செஞ்சு டயர்டில் தூங்குவேன். எழுப்பாட்டுவார் நைட்டு, என் பேச்சை கேட்குறீங்களா இல்லையான்னு கேட்பான். இவர் ராசசியா இல்லையா? அப்போ தூக்கத்தில் இந்த முழிப்பு வந்து எனக்கு எவ்வளோ கோவம் வரும். வெறும் சிம்பிள் சகோதரர்களே, சிம்பிளாக செய்யுங்க. வீட்டுக்கு போனா பேசுறதுக்கு 2 மணி தேலம் இல்லை, ஒரு நாளைக்கு கட்டாயம் கணவன் மனைவி பேசி ஆகணும். அப்படி பேசி ஆகணும், விளையாடி ஆகணும் சகோதரர்களே. அதுதான் குடும்ப வாழ்க்கை. அங்கதான் நிம்மதி இருக்கிறது. எந்த அளவுக்கு நீங்கள் விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயசு சகோதரர்களே? ஆயிஷா நாய்க்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வயசு டிஃபரெண்ட் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை வயசு டிஃபரெண்ட்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரம் ஆயிஷா நாய்க்கு வயசு 18 தான் சகோதரர்களே. அவ்வளவு டிஃபரெண்ட். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு 40 வருஷத்துக்கு மேல டிஃபரெண்ட். அந்த அளவு டிஃபரெண்ட் இருந்துச்சு. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வளமையாக அரபிகள் போனால் ஓடுவார்கள். ஓடுற திடல் ஷஹாபாக்களை முன்னாடி அனுப்பிவிட்டு ரசூல் ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்கிறார்கள். சரி யா ரசூலல்லாஹ் ஓடுவோம் என்றார்கள். 2 பேரும் ஓடுறார்கள். அன்றைக்கு ஆயிஷா நாயகி வெத்திட்டாங்க. உடனே காலம் கழிகிறது. இன்னொரு நாள் அதே திடலாக வர்றார்கள். வந்த ரசூலுல்லாஹ் மறுபடி கேட்டார்கள், ஆயிஷா ஓடுவோமா? ஓடுவோம் யா ரசூலல்லாஹ். அன்றைக்கு ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நான் கொஞ்சம் பருமனாக இருந்தேன், கொஞ்சம் கொழுத்து போயிருந்தேன், ரசூலுல்லாஹ் என்னை பீட் பண்ணி வெத்திட்டாங்க. அன்றைக்கு ஒரு நாள் நான் வெத்தினதை ஞாபகப்படுத்தி சொன்னார்கள், ஆயிஷா அன்றைக்கு நீங்க இன்றைக்கு நான் 2 ஈக்குவலாச்சா? சகோதரர்கள் நான் கேட்கிறேன், கணவன் மனைவி ஓடுறதுக்கு நேரமா? சகோதரர்களே, பள்ளிவாசல் ஹஸ்ரத் ஓடிட்டான்னு வைங்க, பெட்டி படுக்கையோட போயிட்டு வா பாப்பா, நீ பொண்டாட்டியோட ஓடுறாளா போச்சு, இது என்ன இங்க ஓடுறான்னு கேட்பார்கள். சகோதரர்களே, எப்படி விளையாடினார்கள் பாருங்கள். அதுக்காக வேண்டி எல்லாருக்கும் பப்ளிக்காக சொல்லவில்லை, பப்ளிக்கா விளையாட சொல்லவில்லை. இப்படி இன்றைக்கு கேட்டால் இந்த கிழடருக்கு தேவை, இந்த கிழவை இவருக்கு ஒரு ரேஸ் வேறு அப்படின்னு ஒரு கிழவ ஓடினாரண்டா பொண்டாட்டியோட கேட்பார். பாருங்களேன், கொஞ்சம் விதத்தை பாருங்களேன் சகோதரர்களே. அதுதான் பெருமானாருக்கு எவ்வளவு வேலை சகோதரர்களே, எவ்வளவு வேலை நினைக்கிறீர்கள். அவ்வளவுக்கு மத்தியில் ஆயிஷா நாய்க்கு ஒரு குறை வைத்ததில்லை, எந்த மனைவிக்கு வைத்ததில்லை சகோதரர். அப்படி ரேஸ் ஓடுறார்கள் என்றால் என்ன, ஆயிஷ் என்று அன்பாக மனைவியை கூப்பிடுவார்கள். ஆயிஷா நாய் சொல்ல, எனக்கு எத்தனையோ பேர் வைப்பார் ரசூலுல்லாஹ், ஆயிஷ் ஆயிஷ் என்று அழகாக கூப்பிடுவார் ரசூலுல்லாஹ், ரொம்ப விருப்பமாக இருக்கும் எனக்கு. அவ்வளவு அழகாக பெருமானார் ஆயிஷா நாயகியோடு பழகி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் வான ஆஹில், நான் ஹைலாக இருப்பேன், கடுமையான வருத்தம் வரும் மாதவிடாய் நேரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இறைச்ச கடிப்பேன், கடிச்சிட்டு வைத்தால் ஆயிஷா எந்த இடத்தில் கடித்தா என்று கேட்பார்கள். யார சொல்லலாம் இப்படி என்றுவேன், அதே இடத்தால் அந்த நேரம் கடிப்பார். எனக்கு வருத்தம் என் பக்கத்திலே இருப்பதாக அவர் சொல்லுவார். ஏது கடுமையான வருத்தம் வர்ற நேரத்தில் மனைவி பக்கத்திலே இருந்து உன்னையோட நான் இருக்கிறேன் உணர்த்துறது தான் சகோதரர்களை இறைச்சை கடிப்பது சகோதரர்களை. அந்த மாதிரி ஆயிஷா நாய் சொன்ன, வான ஆஹில், நான் ஹைலாக இருப்பேன், மாதவிடா இருப்பேன். பெருமானார் வேணுமென்று என் மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். இந்த ஹதீஸை சொன்னால் எல்லாருக்கும் சாஞ்சிட்டு குர்ஆன் ஓதலாம் இல்லையா, பெட்ல போத்து கொண்டே குர்ஆன் ஓதி வச்சிருவார்கள். இது எதுக்கு? சாஞ்சு கொண்டு குர்ஆன் ஓதுறதுக்கு ஆதாரம் எடுப்பார்களே தவிர பெருமானார் ஏன் அதை செய்தார்கள்?
நான் ஹைலாக இருக்கிறேன், கடுமையான வேதனை. என் காதுக்கு குர்ஆன் கேட்கும். அப்ப நான் அப்படி ரசூலுல்லாஹ் என் மடியில் சாய்வார்கள். ரசூலுல்லாஹ் மடியில் சாய்ந்தால் என் பக்கத்தில் ஒரு ஆறுதல், மனசுக்கு ஒரு நிம்மதி. எனக்கு வருத்த நேரம் என் மாப்பிள்ளை பக்கத்தில் என்று. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார்கள். சகோதரர்களே, எவ்வளவு பிஸி, எப்படி வாழ்க்கை, எவ்வளவு சொல்ல வேண்டும் சகோதரர்களே பெருமானாரை பத்தி, எவ்வளவு சொல்ல வேண்டும். இன்றைக்குள்ள வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் இல்லை? இவர்களுக்குள் இந்த ஒழுக்கமே இல்லை சகோதரர்களே. வெளியே போற நேரம் அந்த மாதிரி உடுக்கிறார்கள், பிற ஆண்கள் கவரப்பட்டு நாசமா போறார்கள். பின்னாடி 10 பேர் போக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே நாசம் சகோதரர்களே. அதுக்காக வேண்டி சொல்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்றேன். ஒரு ஆண் பெண் வீட்டில் எப்படி நடக்கணும். நீங்க திருமணம் ஆன பிறகு ஒரு பெண் வீட்டில் அவர் ஆணை பொறுத்தளவுல எப்பயுமே நீங்க ஒர்க் பண்றீங்க, வேலை தரத்தில் இருக்க போக்கில் நீங்க ஒரு கணவன், ஒரு பெரிய பாஸ். அதே வீட்டுக்கு போய் நீங்க ராத்திரி 2:30 மணிக்கு செக் எழுதினா அவர் லேபர், நீங்க ஒரு பாஸ்ஸா இருக்கிறீங்க. நீங்க ராவு போய் கணக்கு பார்த்து இன்னும் கால்குலேட்டர்ல அடிக்கிறீங்களா? நீங்க வீட்டுக்கு ஒழுங்கான கணவன் இல்லை. போற நேரம் உங்க கெப்ப கழட்டி வைங்க. இப்ப நீங்க போறது வீட்டுக்குள்ள ஒரு கணவனாக, நீங்க அன்பான தகப்பன் உங்க பிள்ளைகளுக்கு. இப்ப நீங்க வீட்டுல இருந்து போப்பீங்க சொல்லுவார்கள் மைண்ட் மேப்பிங் சகோதரர்களே. அங்க இருந்து வீட்டுக்கு போக்களே உங்க வேலை இங்க முடிச்சு பூட்ட போட்டுட்டீங்களா? எல்லாம் கடையில இருந்து முடிச்சாச்சு. இப்ப நினைக்கணும் என் பொண்டாட்டி என்ன படுறாவோ தெரியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாவோ தெரியாது. சகோதரர்கள், ஒரு புள்ள பெத்தெடுக்கிறது என்பது எவ்வளவு கஷ்டம். அது அவர் ஆணுக்கு அல்லாஹ் தரவில்லை சகோதரர்களே. எவ்வளவு கஷ்டம். உலகத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் ஒரு மெஷின், DELL டெல் மெஷின். சகோதரர்களே, கணக்கு கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிறோம், அது கிலோமீட்டர் இத்தனை சொல்லலாம். லிட்டர் கணக்கில் தேங்காய் எடுக்கிறோம், இத்தனை லிட்டர்னு சொல்லலாம். எனக்கு வயிற்று வலிக்குது 10 கிலோமீட்டர்னு சொல்ல இயலாது. 5 கிலோமீட்டர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா அது எப்படி 5 கிலோமீட்டர் நெஞ்சு வலிக்குன்னு கேட்பாங்க. இப்ப அதை அடிச்சு பார்ப்போம் மெஷின்ல, டெல் 5 டெல் 10. ஒரு ஆள் சாகுறாரு, சக்கராத்து வேதனை மாதிரி ஒரு டைம் அடிச்சு பார்க்கறான், டெல் மெஷின்ல 38 டெல் காட்டுது. ஒரு பிரசவ வேதனை துடிக்கிற ஒரு பொம்பளை, அந்த மாதிரி ஓவர் பிரஷர். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வர்ற மாதிரி பிரஷர் இருக்குதா இல்லையா? அவங்க சொன்னாங்களே, யாரெல்லாம் என்ன மௌத்தாக்கிரலாம், யாரெல்லாம் அவ்வளவு கஷ்டமாக இருக்கின்றார்களா இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரசவ வேதனையில் அடிக்கிறான் மெஷினை. அடிச்சு போட்டு சொல்றான் விஞ்ஞானி 56 என்றான். டெல் மெஷின்ல 56 காட்டுது. 56 உனக்கு மொட்டையா சொன்னா புரியாது. எலும்பு முள்ள எடுத்து காட்டுறான். இத மாதிரி 20 எலும்பு முள்ள ஒரே அடியா உடைச்சா ஒரு டைம்ல வருமே வேதனை, அதுதான் டெல் 56 என்றான். இதுதான் பிரசவ வேதனை. எல்லாருக்கும் அப்படி இல்லை சகோதரர்களே, கூடி குறையும் சகோதரர்களே. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு புள்ளையை பெத்தெடுக்கிறது, அந்த பெத்தெடுத்து போட்டு ராத்திரியா முழிக்கணும். நீங்க சில வேளை தூங்கிடுவீங்க, 12:30 மணிக்கு ஒரு தடவை அழுகும், அப்ப பால் கொடுக்கணும். 1:30 மணிக்கு அழுகும், அப்ப பால் கொடுக்கணும். 2:30 மணிக்கு அழுகும். என்ன பெரிய வயசா கல்யாணம் முடிச்சு புதுசுல ஒரு 25, 22, 23, 21 இருப்பார்கள். கொடுத்து கொண்டே இரவு பகல் புளித்து கொண்டே இருக்கணுமே சகோதரர்களே, எவ்வளவெல்லாம் வேதனைப்படணும். இதை பத்தி என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கிறீங்களா? பிஸியான லைஃப்ல பிள்ளைக்காண்டி வாழ்றேன், பொண்டாட்டிக்காண்டி வாழ்றேன் எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க சகோதரர்களே. ஒரு நாளில் பாலை கொடுக்கறதுக்கு அவ படுற பாடு, இரவுல அவ முழிக்கிறா, புள்ள அழுந்ததுக்கு உங்களை மாதிரி அவவும் தூங்கி இருந்தா என்ன ஆளா இருக்கும் சகோதரர்களே. அவ எழுப்பினதுனால தான் நீங்க தூங்கிறீங்க சகோதரர்களே. ஏண்டா அவருடைய கடமையாவே நினைத்தால் புள்ளையோட வாழ்க்கையை கொண்டு போனார், அந்த புள்ளையை வளர்க்கணும் என்று. இதை நீங்க நினைச்சு பார்க்காட்டி நியாயமான வாழ்க்கையா சகோதரர்களே? கடையை விட்டு நீங்க திரும்பி போற நேரம் வீட்டுல அவ என்ன கஷ்டப்பட்டிருப்பா, புள்ளையோட எவ்வளவு டயர்டா இருப்பா, என்னெல்லாம் செஞ்சிருப்பா, வீட்டுல என்ன சமைச்சிருப்பா, யோசிச்சுட்டே போங்க. கதவை தட்டி திறந்தா அவங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும், உங்க பொண்டாட்டியோட ஒரு அமைதி வரும். பொண்டாட்டியும் கணவன் வருவதை தயாரானா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார், காலையிலிருந்து பிள்ளைக்காக எவ்வளவு இது பண்ணிருப்பார். அவர் வந்து சேரும் வரைக்கும் யோசிச்சு பார்த்தா மைண்ட் மேப்பிங் என்று சொல்லுவார்கள். இப்படி மைண்ட் மேப் பண்ணினால் 2 பேரும் சங்கமம் ஆகிற நேரம் ரொம்ப பலமான ஒரு சங்கமம் உண்டாகும் சகோதரர்களே, ரொம்ப ஒத்துமை உண்டாகும். சின்ன விஷயம் சகோதரர்களே, நினைச்சு பார்ப்பது. ஒரு ஆள் நினைச்சால் போதும், மறுவர் நினைப்பார், அடுத்தவர் நினைப்பார். அதுதான் சகோதரர்களே, கொடுத்தால் கிடைக்கும் என்று வரலாம் இல்லையா? நினைச்சு பாருங்கள், மற்றவர் நினைப்பார். ஆண் மாறினால் போதும், பெண்கள் குயிக்காக மாறுவார்கள். ஆம்பளை மாறணும். ஆனால் இவர் எப்படி வந்து தலையை பிடிச்சு கொண்டே, சில பெண்கள் கேள்வியா கேட்டார்கள் கொழும்பு புரோகிரத்துல, கொழும்புல ஒரு நிகழ்ச்சி செய்யற நேரம் கேட்டார்கள், என் கணவன் என்னை கண்ட உடனே வீட்டுக்குள்ள வரப்போக்கலே தலைவலி என்று வர்றாரு, இது நிஜமான தலைவலியா பொய் தலைவலியா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏண்டா என்னையே கண்டா தானே தலைவலி, ஒரு நல்ல போன் பேசுவார், வெளியே இருந்து நல்ல இது பண்ணுவாரு, ஆனா என்னையே கண்டா தலைவலி. அப்ப நான் மறுபடி சொல்லுவேன், இன்னும் கொஞ்சத்துல முட்டும் சேர்த்து வலிக்குமே, என்னை கண்டுட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்றேன். இது என்ன, இது நிஜமா, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க சகோதரர்களே. ஏண்டா அந்த மாதிரி பிடிக்கல, மனைவியை பார்க்கவே பிடிக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக் அதை சொல்லுவாங்க டிஃபென்ஸ் மெக்கானிசம்.
ஆட்டோமேட்டிக்கா பாடியில இருந்து ஒரு தன்மை உருவாகும், தலைவலி உண்டாகும். சில ஆண்கள் பேசவே பிடிக்காது, அதனால் வீட்டுக்கு வந்து சத்தமாக டிவியை போட்டு பார்ப்பார்கள். அப்படி இல்லையா பேப்பர் எடுத்து வாசிப்பான் கேட்காத மாதிரி, அவனை பாட்டில் வாசிப்பான். இல்லை கொஞ்சம் கடைக்கு போய் வெளியே போய் வாரன்வான். டிஃபென்ஸ் மெக்கானிசம், பொண்டாட்டியை விட்டு வெறுத்து ஒதுங்கிறது, வாயால சொல்ல முடியாது, அதனால் அப்படியே போவார்கள். சகோதரர்களே, சின்ன விஷயம் சிம்பிளாக மாற்றலாம். நீங்க மாறணும், பெண்கள் மாறுவார்கள். நீங்க மாறணும், அல்லாஹ்வுடைய மார்க். நீங்க நிறைய துஆ கேட்டு விட்டு நீங்க உங்க மனைவியை பத்தி யோசிச்சுட்டு போங்க. உங்க மனைவி உங்களை பத்தி யோசிக்க சொல்லுங்க கொஞ்ச நேரம். இது போதும் சகோதரர்களே. ரெண்டு பேர் அவ ரெடியாக இருக்கணும். நீங்க போற நேரத்தில் அவ்வளோ வாசனத்தோட அழகாக ரெடியாக இருக்கணும், அவ்வளோ பசந்தா இருக்கணும். உங்களுக்கு போனா வாஷ் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கணும். இப்படி வீட்டில் நீங்க ஒத்துமையாக சேர்ற நேரம் உங்களுக்குள் இனம் தெரியாத ஒரு பாசம், இனம் தெரியாத ஒரு மரியாதை அவக்குள்ள உண்டாகும். அன்பான ஒரு ஒத்துமையாக நீங்க வாழுவீங்க. இது முக்கியம் சகோதரர்களே. இன்றைக்கு பெண்களை பார்த்தா டாக்டர்கிட்ட போனா பவுடர் போடணுமா, எல்லாம் போடணுமா, டாக்டர்கிட்ட போய் பார்க்குறான், என்னடா வீட்டில் நைட்டுக்கு அவ்வளோ நாத்தமான கவுன் 4 நாளைக்கு, இவன் ஒரு 10 நாளைக்கு அதே சாரம். ஆனால் வெளியே போனா 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. யாருக்கு காட்ட சகோதரர்களே? தலைக்கீழே என்று சொன்னா இல்லை, இதுதான் தலைக்கீழே, இதுதான் தலைக்கீழே சகோதரர்களே. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. பெண்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் தைரியமாக சொன்னார், பகிரங்கமாக சொன்னார். உங்கள் கணவர்களுக்காக நீங்கள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள். அது சொன்னார்கள். ஏது அப்படி அலங்கரிக்காவிட்டால் அவங்க பிரஷர் எங்க போய் இறக்குவான், அவ்வளவு வேதனைகளை எங்க போய் இறக்குவான். இந்த 2 குடும்ப வாழ்க்கையில் எப்படி ஆகும்? கணவன் மனைவி பேசணுமா? பெண்களுக்கு சொல்றேன், பெண்களும் வந்திருக்கிறாங்க நிறைய. நீங்க ஒரு டாபிக் ரெடி ஆகணும். எப்பயும் பேச போக்கல யாரோட பேசினாலும், ஏன் வியாபாரஸ்தலம் எல்லா ஆம்பளைக்கு பிடிக்கும்? அங்க போனாலே 2000 10,000 5,000 வந்து கொண்டே இருக்கு. ஏன் வீட்டில் பொண்டாட்டி பேசுறது பிடிக்காது? அங்க 5,000 8,000 10,000 போய்கொண்டே இருக்கும். போற கதை பிடிக்காது, வாரதா இருந்தா பிடிக்கும். இன்னும் 2 hour இருந்துட்டு போவோம்னு நினைப்பா. ஏன் வருவது? அது இங்க போன உடனே அபாயா வேணும், புள்ளைக்கு இது அது இதுன்னு போடுவார்கள். பிள்ளை யாரும் எவ்வளவும் கொடுப்பான் சகோதரர்களே. எப்போ கொடுப்பான்டா? மனசுல அந்த எண்ணம் வரணும். பள்ளிவாசல்ல நிறைய பேர் பயம் கேட்பான், 1 நம்பர் கஞ்சனா கூட இருப்பிப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கட்டணும் என்று சொன்னா கோடி கோடியா கொடுக்கலையா சகோதரர்களே? எல்லா பள்ளிவாசலும் ஈமான் இல்லாதவெல்லாம் கொடுக்குறான். ஏன்? அந்த நேரத்தில் அந்த மனசு மாறும் சகோதரர்களே. அது மாதிரிதான் பொண்டாட்டியோட பேசணும்டா எப்பயுமே வந்த சீருக்கு என்ன செய்யணும்? பேப்பர்ல ஒரு பெரிய எழுத்துல போட்டிருப்பான் ஹெட்லைன். எதுக்கு அப்படி போடுறான்? அப்பதான் பேப்பர் வாங்குவான். கோ போம்பையா உள்ளக்கு சின்ன சின்ன எழுத்து போட்டிருப்பான். இதை மாதிரி ஹலாலா ஊறுபடா இல்லாமல், தப்பான இது இல்லாமல் ஒரு டாபிக் ரெடி பண்ணி வச்சிருக்கணும். வந்த சீருக்கு தெரியுமான்னு கேட்கணும். ஆம்பளை பின்னாடி போய் என்ன என்ன அப்படின்னு வருவாரு. அப்புறம் மேலே டாபிக்கை சொல்லி உட்கார வச்சு நீங்க பேசுனீங்கன்னு வைங்க, அந்த கதை அப்படியே போக நீங்க 2 பேர் 2 ஹவருக்கு பேசுவீங்க, தெரியாமலேயே பேசுறீங்க. இது பொம்பளையில என்ன செய்யறது? இவர் வந்து களைப்ப உட்காந்து கேட்குறீங்களா இல்லையா? ஏன் அவன் கோவப்படுறான்? ஏன் ஒரு பொம்பளை கோவப்படுறான்? நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. என் மனைவி எதுக்கு எடுத்தாலும் மூக்கு நுனியில கோவப்படுறாங்க. ஆமா, மனைவி இல்லை எல்லாரும் கோவப்படுவாங்க. ஏனென்றால் அது சைக்காலஜிக்கலி எஃபெக்ட். என்ன எஃபெக்ட் தெரியுமா சகோதரர்களே? உங்க புள்ள படிக்குது, 5ஆம் ஆண்டு படிச்சுட்டு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆயிட்டு, உங்க கடமை என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊடா போய் என் புள்ள பாஸ் ஆயிட்டுன்னு சொல்லணும். எல்லாத்தையும் தலையை தடவை வைக்கணும். பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு நீங்க தலையை தடாவாம சும்மா இருந்தீங்கடா, அடுத்த 6ஆம் ஆண்டுல அவன் நல்ல ரிசல்ட்ஸ் வர மாட்டான். நிறைய பிள்ளைகள் நடக்குது. விஷ் பண்ணணும். ஏன் மேடைகள் அமைக்கிறோம்? அவங்களை கௌரவிக்கணும், விஷ் பண்ணணும். அதுதான் அவனை வளர்க்கும் சகோதரர்களே. ஒரு பெண் படாத பாடுபடுறான், அவ யாராவது மேடை ஏற்றி விஷ் பண்ண இயலுமா? விஷ் பண்ண இயலாது. இந்த பொம்பளை அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறா, சமையல் செஞ்சிருக்கிறா, இதோ 5 லட்சம் கொடுக்கணும். அவ அதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? நீங்க எங்கேயாவது சாப்பிட்டா சொல்லுங்க கால் பண்ணி, நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். அவ திருப்பி கேட்பா, எனக்கு இல்லையா, கொண்டு வர மாட்டீங்களா? அதை எப்படி கொண்டு வரது? நீங்க வீட்டுக்கு போய் அந்த கடையில் இப்படி சாப்பிட்டு இந்த கடையில் சாப்பிட்டேன், வயிறு எரியும் அவருக்கு. அட எனக்கு கொஞ்சம் போல, நான் எல்லாத்தையும் அவருக்கு வைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் போல. நீங்க செய்ய வேண்டிய வேலை இவ்வளவுதான் சகோதரர். ஒரு டொஃபியை சாப்பிட்டா பாதி டொஃபியை மீய வச்சுட்டு கொண்டு போய் கொடுங்க. நீங்க 2 கோடி காலில் கொட்டுறதை விட, உன்னை நினைவு வந்துச்சு, இந்த மாதிரி உங்களை நினைவு வந்துச்சு, ஒரு டொஃபி பாதியை சாப்பிட்டு பாதி, அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் சகோதரர்களே. இவ்வளவுதான். என்ன நினைச்சிட்டாரே, அது நடிப்பா கூட சில வேலை இருந்துடலாம். என்ன நினைச்சிட்டாரேன்னு சந்தோஷப்படுவா. ஏது அந்த மாதிரி எந்த ஒரு மனுஷனு வேலை செஞ்சு ஒழுங்காக கௌரவிக்கப்படாவிட்டால் அவனுக்கு கோபம் வரும் சகோதரர்களே. இந்த பெண் படாத பாடுபடுறா, அதுக்கு மேல உங்களாட்ட ஏச்சி வாங்கினா சைக்காலஜிக்கலி அவக்குள்ள டிப்ரெஷன் உண்டாகுது, ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. இதெல்லாம் நோய்கள், மனக்கசப்புகள் இது உருளாகுது. அதனால் தொட்டாலும் குத்தம், பட்டாலும் குத்தம். 2 பேரும் 2 திக்குல
எது பேசினாலும் பாஞ்சு ஒரு அடி, பாஞ்சு ஒரு பேச்சு, எதுக்கு எடுத்தாலும் கட்டுக்கோப்பில். ஏன் காரணம்? மதிக்கல சகோதரர்களே. ஒரு பெண் செய்யறதை நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுக்காக சொல்றேன். கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க, கண்ணீர் வடிப்பீர்கள் சகோதரர்களே. லேசிப்பட்ட காரியமா? லேசிப்பட்ட காரியமா? ஒரு புள்ளைய வளர்க்கிறது, புள்ளைய பெத்தெடுக்கிறது, 10 மாசம் சுமக்கிறது, சத்து எடுக்கிறது, சுபஹானல்லாஹ், எவ்வளவு பாடுபடுறா. நாம் ஒண்ணும் இல்லை. எங்களுக்குள்ள விஷயம் சல்லி சம்பாரிச்சு கொடுக்கிற சகோதரர்களே. இவ்வளவும் பட்டா உங்களோட வாழ்ந்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மானமே உங்களுக்காக துறந்தால் என்றால், எந்த ஒரு ஆணுக்கு முன்னாடி அவன் செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கு செஞ்சான். இதுக்கு நீங்க கொடுக்கிற கிஃப்ட் என்ன சகோதரர்களே? அவக்கு ஏசுறதா, அடிப்பதுமா, அவ நோய்ப்பதா? ஏண்டா மொட்டையாக வீட்டுக்கு போனா அந்த மாதிரி வரும். மனசால நினைச்சிட்டு வீட்டுக்கு போனா ஒரு பரிதாபம் வரும், ஒரு அன்பு வரும், ஒரு பாசம் வரும், ஒரு ஈர்ப்பு வரும் சகோதரர்களே. அப்பவும் ரெடியாக இருந்தால் வீட்டை விட்டே போக முடியாத அளவுக்கு ஒரு பாண்ட் வந்துடும். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உனக்குள்ள அன்பையும் பாசத்தையும் உண்டாக்குறோம். மிக பெரும் அமைதி ஒரு முஸ்லிம் வீட்டுக்குள்ள உண்டாகுது சகோதரர்களே. இன்னும் சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்குமான விஷயம் என்னண்டா, அவ வர்ணிக்கிறது. ஒரு ஆம்புல ஒரு கணவனுக்கு மட்டும்தான் அதை வர்ணிக்கலாம். எப்படி வர்ணிக்கிறது? நல்ல மெச்ச கொடுக்குறீங்களே, பியூட்டியா இருக்குது. சில வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க பொண்டாட்டி, நீங்க சூஸ் பண்ற ஆள் ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க, கல்யாணத்துக்கு போற உங்களுக்கு கொஞ்சம் அசிங்க மாதிரி இருப்பாங்க. இல்ல சகோதரர்களே, ஒரு நாள் இல்ல, சைக்காலஜி படி 14 நாட்கள் அல்லது 21 நாட்கள், 4 நாள் செய்ய போகல இது வந்துடும். ஏன்னா கணவன் மனைவியாச்சு. என்ன செய்யணும்? பாராட்டணும். ஓ மெச்சா இருக்குது, நல்லா உடுத்திருக்கிறீங்களே, சரியா போட்டிருக்கிறீங்களே, இப்படி சொல்லி பாருங்க. அல்லாஹ் மீது ஆணையா சொல்ற சகோதரர், உங்களுக்கு உங்க மனைவி தான் மிக அழகாக தெரிவார்கள். மனசு அப்படித்தான் சகோதரர். நாத்தத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் வாசமா ஒன்று பூசின என்ன நாத்தன்னு கேட்பாங்க. ஏன்னா காலகாலமா இருந்தது நாத்தத்தில், வாசமே தெரியாது. ஏன்? அதுக்கு மைண்ட் அடிக்ட் ஆயிட்டு சகோதரர்களே. இதே மாதிரி தான் மனசை ஒன்றுக்கு அடிக்ட் ஆகணும். பசுந்து பசுந்து அழகு அழகு அழகுன்னு சொல்ல சொல்ல அது அழகாகவே தெரியும் சகோதரர்களே. உலகத்தில் ஒரு பொம்பளை தான் எல்லாருக்கும் அழகா இல்லை. ஒரு கண்ணுக்கு ஒன்று அழகு, மறு கண்ணுக்கு மன அழகு. மனசுக்கு சஜஷன்ஸ் கொடுத்த இவ அழகண்டு, ஆல்ரெடி அழகுன்னு நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப அழகு கம்மிமா இருந்தா மெச்ச உடுக்குறீங்களே, அழகா உடுக்குறீங்களே. இதுக்கு மாத்தமா பொண்டாட்டிட்டு ஒரு நாள் நீங்க வர்ணிச்சிக்க மாட்டீங்க. ஆனா ரோட்ல போல அந்த அபாயா நல்லா இருக்கு இல்லையா, இவக்கு வயிறு எரியும். அவன் அபாயா பார்த்து இந்த அபாயா பார்த்தியே, தன்னுடைய அபாயா எப்போ கொடுத்த நல்லா இருக்கிறீங்களே அப்படி சொல்ற நேரம் அவங்களுக்குள்ளே ஒரு இது உண்டாகும். பெண்கள் அதை விரும்புவாங்க. பெண்கள் வேற எதுவும் இல்லை, அவங்க பெருசாக சாப்பிட நினைக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது முள்ள கொண்டு போய் கொடுத்தாலும் சந்தோஷமா எடுப்பாங்க. மாப்பிள்ளை வர்ணிக்கிறாரா, அதை ரொம்ப விரும்புவாங்க சகோதரர்களே. நம்ம செய்யாத அது 2 தான். நல்லா சாப்பிட்டு போட்டு நல்லா சாப்பிட்டோம்ன்ற உடனே அங்க பிரச்சனை உண்டாகுது. அப்படி இல்லை, ஒரு வர்ணினை இல்லை. இன்னும் சில இடத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பேசுறதே இல்லை. என்னன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி சகோதரர்களே, என்ன நல்லா படிக்கிற பையன் படிக்காமலே விட்டுட்டான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு அடிக்கடி ஸ்கூலுக்கு போனா உம்மா விட்டு போவாங்கன்னு ஒரு நினைப்பு. பாப்பா உம்மா நேரடியாக சண்டை பிடிக்கிற. அல்லாஹ்வுக்காக சொல்றேன், 2 பேரும் பகிரங்கமாக சண்டை பிடிக்காதீர்கள். மறைந்து இருந்து ஒரு ஒழுக்கமான முறையில் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. பிள்ளையுடைய முன்னாடி, பிஞ்சு குழந்தைகள் முன்னாடி அந்த பிள்ளையுடைய மனசை அப்படி தாக்காதீங்க. இந்த மாதிரி உம்மா சொல்ற அடிக்கடி நான் வீடு விட்டே போயிட வேண்டும். என்னாவது சகோதரர்களே, வீடு விட்டே போறேன்னு சொன்ன உடனே இவன் ஸ்கூலுக்கு போய் அதை யோசிக்கிறான். என்ன பிரச்சனைன்னு பார்த்தா 2 பேருக்குள் ஒரே மோதல், பேசுறதே இல்லை. எப்படி இது குறைஞ்சிருக்குன்னு பார்த்தா சகோதரர்களே, எப்பயுமே கோவத்தோட 2 பேர் இருந்தா, பாராட்டாமல் இருந்தா சின்ன முருகலுக்கும் சண்டை வரும். இவன் சொல்லுவான் ரோட்ல போற நேரம், பாருங்களேன் ரோட்ல போவான், பெச்சாயிரும், வெஹிக்கிள் பெச்சாயிரும். பெச்சாயிரும் ஓரத்துக்கு போட்டு கோல் அடிச்சா அவ சொல்ல, உங்களுக்கு தேவையா? எல்லாரும் ஒழுங்கா தானே போறான், நீங்க எங்கேயாவது ஒரு மூலையில போட்டிருப்பீங்க, அதான் பெச்சாகுது என்று ஏசி இருப்பான். இவன் பாப்பா, ஆகா ஏச்சி போடுறதை விட ஃப்ரெண்ட சொன்னா டயரை மாத்துவோம், ஏதாவது செய்வோம் அப்படின்றான். இதே பொண்டாட்டி கால் பண்ணி பெச்சாயிட்டு தெரியுமா, அது உங்களுக்கு தேவை தானே, இதனால ஒரு மூலையில தானே போறது, ரோட்ல ஒழுங்கா போக வேண்டியதானே, உங்களுக்கு மட்டும்தான் பெச்சா பண்ணுவான். இவன் பாக்குறான், எதுக்கு எதிர்மறையே இப்படியே ஆன்சர் வருது. எதையாவது சொன்னா அதுக்கு ஒழுங்கான ஆறுதல் கிடைக்கல, எப்பயுமே அட்டாக்காக பதில் வருது. பேசுறது குறைச்சு 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 20 வீதம் 10 வீதமாகி 0 ஆகுது சகோதரர்கள். எப்பயும் பெண்களுக்கும் சொல்றேன், அந்த மாதிரி பதில் கொடுக்காதீங்க. வெறும் சிம்பிள். என்ன செய்யுங்க, எப்பயும் பெண்கள் நேரத்தோட வீட்டுக்கு கணவன் வரணும் என்று ஆசைப்படுறீங்களா, எங்கேயாவது சுத்தணும் என்று ஆசைப்படுறீங்களா, அவங்கள பாராட்டணும். உங்க ஆண்களுக்கு, பெண்கள் இங்க இருக்கிறனால சொல்றேன், போன் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், உங்க வேலையெல்லாம் எப்படி, நீங்க எல்லாம் இது பண்ணுங்க, நல்லா முடிச்சுட்டு வாங்கண்டா. ஆணுடைய மனசுல இமேஜ் கிரியேஷன், பொண்டாட்டியை பத்தி ஒரு இமேஜ் உண்டாகும். கொஞ்ச நேரம் வேலை செய்வான், அவனுக்கு இடம் தராது. அன்பான வார்த்தைகள் ஓட வைக்கும், எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடிடுவான். ஆனா பொண்டாட்டி எடுத்துட்டு வராட்டி பாப்ப, இன்றைக்கு
இன்றைக்கு பிரச்சனை அடுத்த பக்கம் கிளம்பும். பாப்பா 8 மணிக்கு போறது 12 மணிக்கே போகும், ராட்சசி அங்க குழம்பு தான் போறோம். இதுதான் 12 மணிக்கு போறதுக்கு ரீசன். சகோதரர்களே, புது கடைகளை கொழும்புல எல்லாம் விரட்டினாலும் வீட்டுக்குள்ள போக மாட்டான், அவ தூங்கட்டும் அப்புறம் போகும், படியில உட்கார்ந்து இருப்பான். இது அவங்க வாழ்க்கையில முடிக்கணும் என்றார். பெரிய தலைப்பு தந்திருக்கிறீங்க, தலைப்புல 25 தான் வந்திருக்கிறாங்க அன்பு சகோதரர்களே. அதனால அன்புக்குரியவர்கள், இதுதான் வாழ்க்கை. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, நல்ல அழகான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மனைவியோடு அழகாக பேசணும், நீங்கள் அழகாக பேசுங்க, தப்பு தவறுகள் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினை இருக்கிறது. நிறைய ஹதீஸ்கள் சொல்லவில்லை, கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது சகோதரர்களே. அந்த மாதிரி உன்னதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அல்லாஹ் தரணும், எனக்கும் தரணும் சகோதரர்களே. நல்ல குழந்தைகளை, நல்ல பாக்கியம் உள்ள குழந்தைகளை பெற்றெடுத்து அழகான முறையில் உருவாக்கி கணவன் மனைவி இருவரும் நல்ல பொண்டாக இருந்தால் அந்த மாதிரி உருவாகும் சகோதரர்களே. ஆறுதல், மன அமைதி என்பது இந்த வாழ்க்கையில் இருக்கிறது, ஒழுங்கான முறை. இப்ப நீங்க இதோட ஒப்பிட்டு பாருங்க, அந்நிய சமுதாயங்கள்ல ஏன் இது நடக்குது? பெரிய பெரிய ஆட்களுக்கு எப்பயுமே ஒரு சின்ன வீடு வைத்திருப்பார்கள், திருப்தி இல்லை சகோதரர்களே. கள்ளத்தனமான வீடுகள் வைத்திருப்பார்கள். ஏன் இப்படி எல்லாம் போறார்கள்? பெரும் 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 கோடீஸ்வரர்கள் லொஸ்டாகியே போயிட்டார்கள் சகோதரர்களே. வேற பெண்களோட கள்ள உறவு வைத்து, தப்பான உறவு வைத்து. இந்த நாட்டிலே இன்றைக்கு கள்ள உறவுக்கு எவ்வளவு இடம் சகோதரர்களே. எல்லா இடத்திலையும் பெண்கள் ஏன் விபச்சாரத்துக்கு ரெடியாக நிற்கிறார்கள்? எல்லா இடத்திலையும் நிம்மதி இல்லை சகோதரர்களே. மனிதனுக்குரிய நிம்மதி, சந்தோஷம் அந்த ஹார்மோனில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பெண்ணுக்குள் ஈஸ்ட்ரஜன் என்ற ஹார்மோன், ஆணுக்குள் டெஸ்டோஸ்டெரோன் இருக்கிறது சகோதரர்களே. இதுக்குள்ளேயும் மன அமைதி இருக்கிறது. நிறைய ஹார்மோனுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எப்பயுமே சந்தோஷம், ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு பாசமான ஒரு குடும்பம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சகோதரர்களே, எங்களுடைய மனங்களில் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னதான் மனைவியோட அன்பு இருந்தாலும் எல்லாத்தையும் விட அடிக்கடி கணவனும் மனைவியும் இப்படி வாழுகிற நேரம் அன்பு கூடு பொங்கி வந்துடும் சகோதரர்களே. கடைசியான ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் தான் எனக்கு முதல், அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாம். கணவனும் மனைவியும் அடிக்கடி சொல்ல வேண்டும். அளவு கடந்த அன்பு பாராட்டுறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அங்கேயும் நிம்மதி இல்லாமல் போயிடும். அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை சகோதரர்களே. அவர்கள் எப்போதும் சொல்லணும், அல்லாஹுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர், அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. உங்க மனசுல அந்த அன்பை வைங்க. ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கதையை சொல்லி முடிக்கிறேன் சகோதரர்களே. ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார்கள். ரொம்ப அலங்கோலமான ஒரு ஆள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார், ஜுரைபீபே. ரசூலுல்லாஹ் பேசுவார்கள், மக்களோட சர்வசாதாரணமாக பேசுவார்கள். ஜுரைபீபே, என்ன கல்யாணம் முடிக்கலையா, என்ன ஐடியா இல்லையான்னு கேட்கிறார். யார ரசூலல்லாஹ், எனக்கா கல்யாணம் முடிக்கிறதுக்கா? என்ன யார சொல்ல, என்ன யாருமே முடிக்க மாட்டேங்கிறாங்களே, எனக்கு ஆசை இல்லையா யார சொல்லலாம், எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மதீனாவில் ஒரு ஓரத்தை காட்டி சொன்னார், ஒரு எல்லையை காட்டி, இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கிறது, ஜுரைபீபே போய் பெண் கேளு, உனக்கு தருவார்கள் என்றார்கள். யார சொல்லலாம், எனக்கு தரமாட்டார்கள் யார சொல்லலாம். இல்லை போங்கள் ஜுரைபீப் என்றார்கள். இவர் போனார், போய் தட்டினார். வந்தார் ஒருவர், போய் கேட்டார், எனக்கு இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார், எனக்கு பெண் தருமாறு சொன்னார். அவர் பார்த்துட்டு, உனக்கு பொம்பளை என்னுடைய பிள்ளையை தருவதை என்ன என்று பேசுறதை மட்டும்தான் கடன். அந்த பெண் ஓடி வந்து விட்டாள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரா உங்களை அனுப்பினது? ஆமாண்டார்கள். என்னை திருமணம் முடிக்க சொன்னாரா ரசூலுல்லாஹ்? ஆமாண்டார்கள். அப்படி என்றால் நான் உன்னை முடிக்கிறேன் என்றார்கள். சகோதரர்களே, ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு காலம் எதிர்பார்த்த அன்பு அது, எவ்வளவு காலம், சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு எதிர்பார்த்த அன்பு. அந்த இல்லறம் நிக்காஹ் நடக்கிறது சகோதரர்களே. ஜிஹாதுன் ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட வேண்டுமா? உன் மனைவி வேணுமா? உனக்கு இப்பொழுது இல்லறம் வேணுமா? என்ன வேணும் சகோதரர்களே? அல்லாஹ் என்னையும் உங்களையும் அப்படி சோதிக்கவே இல்லையே சகோதரர்களே. அப்படியான ஒரு களம் எனக்கும் உங்களுக்கும் இல்லையே. இந்த தியாகம் செய்து போவதற்கான களம் இல்லை சகோதரர்களே. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஜிஹாத், அஃலலுல் ஜிஹாத் இந்த சுல்தானில் ஜாஹிலி, ஜாஹிலி அரசனுக்கு முன்னாடி போய் சத்தியத்தை சொல்வதற்குரிய ஜிஹாதை தவிர வேற ஜிஹாது இல்லை சகோதரர்களே. ஆனால் ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு காலமாக தன்னை அலங்கோலம் என்பதற்கு யாரும் பக்கத்தில் வரவில்லை. அந்த ஜுரைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமண ஒப்பந்தம் நடந்து விட்டது. இப்பொழுது வாழத்தான் வேணும், வாழ்வதற்குரிய அழைப்பு இந்த பக்கமாக கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஜுரைபீப், அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை கொடுக்க தயாரா? உனக்கு உயிரை வேணுமா, இல்லறம் வேணுமா? சகோதரர்களை, எதை தீர்மானிப்போம்? எப்படி அல்லாஹ்வை அவர் நேசம் கொள்ளாவிட்டால், அல்லாஹ் மீது அவர் அதிக அன்பு வைக்காவிட்டால், எல்லாரும் அதை தேர்ந்தெடுப்போம் சகோதரர்களே. இல்லை என்றால் அதை முடித்து விட்டு போவோம் என்று சொல்லுவோம் சகோதரர்களே. என்ன நடக்கிறது சகோதரர்களே? ரஹ்மானுடைய அழைப்பு அல்லது வாழ்க்கை தொடர்ந்து இதிலே வைப்போம். இந்த சந்தோஷத்தை நாம் விட்டுவிட்டு அங்க போவதான்னு கேட்போம். ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். அவர் என்ன சொன்னார்? களத்தில் குதிக்கிறார். யுத்தம் முடிகிறது. ரசூலுல்லாஹ் அப்படியே போறார்கள். சகோதரர்களே, யாரெல்லாம் மௌத்தா இருக்கிறார் என்று பார்ப்பது ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம். போனால் நடுவில் ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள் மௌத்து. சுத்தி வளைத்து காஃபிர்கள் ரொம்ப போராடி மௌத்தா இருக்கிறார்கள். பக்கத்தில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஜுரைபீப் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே தூக்குறார்கள். ரசூலுல்லாஹ் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஜுரைபீபுக்கு உங்கள் கை சந்தூக்காகி விட்டது. இந்த இடத்தில் நான் இருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? நீங்கள் என்னை தூக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? ஒரு யுத்தத்திலே மௌத்தாக விட்டால் தப்பினோம் பொழைச்சோம் என்று பேசுவோம் சகோதரர்களே. ஆனால் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் மீது அதிக அன்பு வைத்திருந்தார்கள். எல்லாமே இரண்டாவது தான் அவர்களுக்கு. எல்லாம் புள்ள குட்டி கணவன் மனைவி என்ற உறவு எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிறகு சகோதரர்களே. தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் முக்கியம். இன்றைக்கு ஏதாவது ஒன்று சொல்லி போலீசால் என்னை பிடித்தால் என் புள்ள குட்டி என்ன நடக்கும், என் பொண்டாட்டிக்கு என்ன நடக்கும்? பலகீனப்பட்டு போறார்கள் சகோதரர்களே. சத்தியத்தை சொல்ல வருகிறார்கள், திரும்பி போகிறார்கள். என்னாவும் என் குடும்பத்துக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு. அன்பு சகோதரர்களே, குடும்பத்தில் எக்ஸ்ட்ரீமா போறவர்களும் இருக்கிறார். அதுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே, அல்லாஹ் தான் முக்கியம். ரஹ்மான் மீது நீங்கள் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தால் அந்த மாதிரியான வார்த்தை ரசூலுல்லாஹ் அப்படி தூக்குறார்கள். ரத்தம் இருக்கிறது, ரத்தம் படிந்தது எல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்கவில்லை. ஜுரைபீப் மேல அன்பு பாசம், கையால் அப்படியே தூக்குறார், சின்ன ஒரு மனுஷன் போல. உமர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் கை எனக்கு சந்தூக்காக கூடாதா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இது சோதனையாகவும் அமையலாம். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது உங்களுக்கு சோதனையாகவும் அமையலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. அளவோடு அளவாக வைத்துத்தான் வாழ்க்கையிலும் நீங்க இருக்கணும். இப்படி போனாலும் தோத்துருவீர்கள், அப்படி போனாலும் தோத்துருவீர்கள். இது ரொம்ப நீளமாக ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தலைப்பு என்றாலும் கூட இந்த நேரத்தில் நான் முடியுமான அளவு உங்களுக்கு சகோதரர்களை தெளிவுபடுத்தினேன். இதை சொல்லிக்கொண்டு இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்பு சகோதரர்களை, உங்களுடைய மனைவிமார்களுக்கு குர்ஆனை கையில் கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்கள். வீட்டிலே பொறுமை என்ற கொடியை ஏற்றி வைங்கள் சகோதரர்களே. பொறுமையும் குர்ஆனும் இவர்கள் கைகளை எப்பொழுதும் இருக்க வேண்டும் சகோதரர்களே. எல்லா நபிமாருடைய வரலாறுகளிலும் பாடம் படிக்கிறோம் சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மானம் ரொம்ப மோசமான முறையில் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பொண்டாட்டி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு தப்பாக சேர்ந்து விட்டார்கள் என்று ஒரு பேச்சு சகோதரர்களே. அது நீண்ட ஒரு ஹதீஸ் சகோதரர்களே, நீண்ட ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை சுருக்கமாக சொல்றேன். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் 9 நாட்கள் பயண தூரம் உள்ள ஒரு ஊர், அந்த ஊர்ல இருந்து ஒரு ஊர்ல இருந்து ஒரு யுத்தம் சகோதரர்களே. அந்த யுத்தத்தை முடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் வாரார்கள். எப்பொழுதும் யுத்தத்துக்கு போற நேரத்திலே குலுக்கி போடுவார்கள் சீட்டு. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், என்னுடைய பேர் தான் வந்தது, சீட்டில் ஆயிஷான்னு வந்தது. ரசூலுல்லாஹ் என்னை கூட்டி போனார்கள். கூட்டி போய் திரும்பி வர்ற நேரம் மதீனாவுக்கு நெருங்கிட்டோம். அந்த இடத்துல நான் அப்படியே நைட்டுக்கு மலை ஜலம் கழிக்க போனேன். போற நேரம் திரும்பி வருகிறேன். நான் யமன் முத்தால் யமன் நாட்டுடைய முத்து மாலை ஒன்று போட்டிருந்தேன். அப்படியே களத்தை பிடித்து பார்த்து மாலை இல்லை, தேடி தேடி பார்த்தேன், இல்லை. ஆனால் அந்த காலம் ஹிஜாபு சட்டத்துக்கு பிறகுதான் இது நடக்கிறது. ஆயிஷா நாயகி சொல்றார்கள், ஹிஜாபு சட்டத்துக்கு பிறகு நடக்கிறது. அப்பொழுது என்ன செய்வார் என்றால், ஒட்டகத்துக்கு மேல் ஒரு பெட்டி மாதிரி ஒன்று செய்வார்கள். இதுக்குள்ள ஆயிஷா நாயகி ஏறின பிறகு அதை தூக்கி அப்படியே ஒட்டகத்துக்கு மேல வைப்பார்கள். இப்படியே ஒட்டகம் போகும். இதுதான் நடக்கும் சகோதரர்களே. இந்த மாதிரி வைப்பார்கள். அப்ப ஆயிஷா நாயகி சொல்றார்கள், அவர்களே சொல்றார்கள், புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது, ஆனால் நான் திரும்ப வருகிறேன், யாரும் இல்லை. ஏன் யாரும் இல்லை என்றால், அந்த காலத்தில் நாங்கள் சாப்பிடுவதே இல்லை. அந்த ஒட்டகத்துக்கு மேல ஒரு பெட்டி மாதிரி ஒன்று வைப்பார்கள். அது தூக்கினா நான் இருந்தா என்ன பாரமோ, இல்லாட்டி அதே பாரம் தான். அதனால அவங்களுக்கு தெரியல உள்ள நான் இருக்கிறேனா இல்லையான்னு தூக்கி வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. நான் அப்படியே அந்த இடத்தில் இருந்தேன். எதுக்கு வரைக்கும் இருந்தேன்? அடுத்த மறுபடி ரசூலுல்லாஹ் என்னை தேடி அதே இடத்துக்கு வருவார் நம்பி இருந்தேன். ஆனால் உதயமாகி விட்டது. ரசூலுல்லாஹ் கடைசியில் ஒரு யுத்தம் முடிய நேரத்தில் யாராவது ஒரு ஆளை லாஸ்டா போடுவார்கள். அவர் எந்த பொருள் மிஸ் ஆகிச்சு என்ன ஆயிடுச்சு என்று தேடி தேடி வருவார். அன்றைக்கு போடப்பட்டவர் சஃபான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றார். அவர் வந்தால் பார்க்கிறார் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அப்படி இருக்கிறார்கள். அவர் உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார். ஆயிஷா நாயகி சொன்னார், ஹிஜாபுடைய சட்டத்துக்கு முன்னாடி சஃபான் பின் முஅத்தல் என்னை கண்டிருக்கிறார், அதனால் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். உடனே ஒட்டகத்தை எடுத்து அப்படி காலை மடித்து, ஒட்டகத்துடைய முன்காலை மடித்து அவர் காலை அதிலே வைத்தார். அப்பொழுதுதான் எனக்கு ஏறலாம். என்னை பிடிக்கவும் இல்லை, தொடவும் இல்லை. அவ்வளவு பக்குவமாக அந்த ஒட்டகத்தை, யாரும் இல்லை அந்த பாலைவனத்திலே. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி என்று கண்ட உடனே அவர் சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று
துடித்து போனார். ஒட்டகத்துடைய காலை மடித்து அவர் காலை அதில் வைத்து என்னை ஏற்றினார். ஏற சொன்னார். நான் ஏறினேன். ஏறி வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் மதிய போஷணத்துக்காக ஒரு இடத்தில் நிப்பாட்டிருந்தார்கள். உடனே வந்து பிரயாண கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டேன். ஒன்றுமே ஆயிஷா நாய்க்கு தெரியாது. ஒரு மாசம் கழிகிறது சகோதரர்களே. குடும்ப வாழ்க்கைக்காக இந்த ஹதீஸை சொல்கிறேன். ஒரு மாசம் கழிகிறது எனக்கு தெரியாது என்றால் ஆயிஷா நாய். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் கண்டேன். என்ன வித்தியாசம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் வளமை மாதிரி என்னோட பேசுவது இல்லை. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னமோ நடந்திருக்கிறது. சரியா ஒரு மாசம் கழிகிறது. உம்மு முஸ்தா என்று ஒருவர் வந்தார். மிஸ்தா வந்து சொன்னார். வந்து அன்றைக்கு ஒரு குளிர், கடுமையான கூதல் சகோதரர்களே. நுவரலியாவை மிஞ்சும் சகோதரர்களே மதீனாவுடைய கூதல் காலத்தில் கம்பளி போர்வையால் போத்தி கொண்டிருந்தார்கள். என்னை அழைத்து கொண்டு போனார்கள் மலை ஜல தேவைக்கு. வெளியே போவோம். நாங்கள் போகல காலில் கம்பளி ஆடை காலில் தடுக்கிறது. அவங்களுடைய கம்பளி ஆட காலில் தட்டி புல பார்க்கிறார்கள். உடனே சொன்னார்கள், நாசமாகட்டும் மிஸ்தா என்றார்கள். ஆயிஷா நாங்க திரும்பி கேட்ட, உங்க புள்ளே நாசமாகட்டும் என்றீங்களே, அவர் பத்ரு சஹாபி இல்லையா, ஏனும்மா இப்படி செய்யறீங்க என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரியாதான்னு அவங்க கதையை ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க. உம்மஹாத்துல் மூமினீனை பார்த்து சொல்றாங்க, உங்களை பத்தி தப்பான ஒரு பிரச்சாரம் போறது உங்களுக்கு தெரியாதா? தெரியவே தெரியாதுன்றாங்க. நீங்களும் ஷஃபான் பின் முஅத்தல் தப்பா நடந்துட்டாமே. ஆயிஷா நாய்க்கு தாங்க முடியவில்லை. என் மகன் மிஸ்தக பரப்புறானே, நிறைய பேர் பரப்புறாங்களே. அப்படியா? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள். வந்தால் ஒன்றும் பேசவில்லை ரசூலுல்லாஹ்வோடு. அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகியோடு எதுவும் சொல்லல. உடனே சொன்னார்கள், ஆயிஷா நாயகி என்னுடைய உம்மா வீட்டுக்கு போன அனுமதி தாரீர்களா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சரி போங்கண்டார்கள். போனால் போய் உம்மாட்ட கேட்கிறாங்க, ஆயிஷா நாயகி நிஜமா சொல்லுங்க உம்மா, இப்படியெல்லாம் நடந்திருக்கேதா, இப்படிலாம் பேசுறாங்களா? அவங்க சொன்னாங்க, ஆயிஷா, அல்லாஹ் உன்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப விருப்பமான மனைவி ஆக்கியிருக்கிறான், கவலைப்படாத, மக்கள் தப்பாக பேசுறாங்க ஆயிஷா. ஆயிஷா நாங்கள் சொன்னார்கள், 2 இரவுகள் ஒரு பகல் நான் அழுது அழுது கண்ணீரே இல்லாமல் போனது. என் ஈரல் வெடித்து விடுமோன்னு துடித்து கொண்டிருந்தேன். அவ்வளவு நான் அழுந்திருந்தேன். என்னை பத்தியா இப்படி பேசினார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தார்கள். ஆயிஷா நாங்கள் பார்க்க வந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்னிடம் சொன்னார்கள், ஆயிஷா நான் ரசூலுல்லாஹ்விடம் பேசி. அப்பொழுது ரசூலுல்லாஹ் என்னோடு ஓப்பனாக பேசினார்கள். என்ன சொன்னார்கள்? ஆயிஷா, நீ தப்பு செய்திருந்தால் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு திரும்ப, அல்லாஹ் உன்னை மாத்திருவான். இல்லை என்றால் ஆயிஷா தவறு செய்யவில்லை, அல்லாஹ் உன்னை நிரபராது என்று சொல்லுவான். சகோதரர்களே, ஏன் தெரியுமா இந்த விஷயம்? இதில் இன்னொரு படிப்பினை வேறு இருக்கிறது. ஒரு மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வரவே இல்லை. வகி வராத சில காலங்கள் இருக்கு. அப்படி ஒரு காலம். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நேரத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வந்துடும். இந்த இடத்துல வகியே வரவில்லை. ஒரு மாத காலம் வகி தடை இருந்தது. அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் ஆயிஷா நாய்க்கு நடக்குது. சகோதரர்களே, பொண்டாட்டி மேல இரக்கம் இல்லாட்டியும் பொண்டாட்டிக்கு தப்பு தவறு சொன்னா என்ன செய்வான்? வெட்டி வீழ்த்துவான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சார்கள் தெரியுமா? அலி பின் அபி தாலிப்ட்ட போனார்கள். அலியே, மக்கள் எல்லாம் இப்படி பேசுறார்கள், என் மனைவி அப்படி செஞ்சிருப்பா. யார ரசூலுல்லாஹ், யாரை பத்தி கேட்கறீங்க? போய் கேளுங்க. வீட்டுல வேலை செய்வாங்க பரீரான்னு ஒரு பெண், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. வீட்டு வேலை செய்யற பரீராட்ட போய் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சர்வாதிகாரி சகோதரர்களே, ஜனாதிபதி சகோதரர்களே போய் கேட்கிறாங்க, பரீரா, ஆயிஷா தப்பு பண்ணுவாவா? பரீரா சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், மாவை குலைத்து வைத்திருப்பார்கள், ஆடு வரும் யார ரசூலல்லாஹ், தூங்கிடுவார்கள், அது சாப்பிட்டு போயிரும், இவ்வளவு சின்ன புள்ளத்தனமா இருப்பார்கள். ஆயிஷா, ஒரு நாளும் அப்படி இல்லை யார ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சர்வாதிகாரி. இன்றைக்கு புத்தகத்தில் யாராவது ஒரு பெரிய பிரமுகர் பொண்டாட்டியை பத்தி பேசினால் முக்காடு போட்டு அவன் வேற ஊருக்கு போகணும். இல்லை என்றால் அவன் சர்வாதிகாரி வெட்டி வீழ்த்துவா. எவனாவது பேசினால் வெட்டு வேண்டுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட பவரை அல்லாஹ் கொடுத்திருந்தான் தெரியுமா சகோதரர்களே? அந்த அளவுக்கு இருந்தது. ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் பேசுவார்கள். இதிலே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்பார்த்து கொண்ட ஒரு மாத காலம் 2 நாளும் போய்விட்டது. கடைசி நேரம் பாருங்கள் சகோதரர்கள், ஆயிஷா நாய் கொடுத்த பதில். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 2 ஆப்ஷன் கொடுத்தார்கள். ஆயிஷா தப்பு செய்திருந்தால் அல்லாஹ் பக்கம் திரும்ப, அல்லாஹ் மன்னிப்பான் என்றார்கள். அப்புறம் சொன்னார்கள், ஆயிஷா இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை நிரபராக்குவார். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா நாய், யார ரசூலல்லாஹ், நான் பேசினால், அவங்க தாயை காட்டி சொன்னாள், உம்மா என்னை பத்தி சொல்லுங்களேன். பயந்து விட்டார்கள் ஆயிஷா நாயோட உம்மா. எப்படி சொல்லுவது? அவ்வளவு பத்தினி ஒரு பெண்ணை பெத்தெடுத்த ஒரு தாய். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா, வல்லாஹ் என்ன சொல்லுவது ஆயிஷா, எனக்கு தெரியாது என்றார்கள். அபூபக்கர் பார்க்கிற ஆயிஷா நாய், யாரு பாப்பாவை கொஞ்சம் பேசுங்களேன், ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுங்களேன் நான் யார் என்று. அவர் சொன்னார், நான் எப்படி சொல்லுவது ஆயிஷான்னு கேட்டார். அவ்வளவு பயம், அவ்வளவு பயம் சகோதரர்களே, அவ்வளவு சுத்தமான ஒரு பெண்ணை பெத்தெடுத்தவர்கள். அப்பொழுது ஆயிஷா நாய் சொன்னார், ரசூலுல்லாஹை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரே,
என் விஷயத்தில் நான் பேச ரெடி இல்லை. ஏனென்றால் நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். மக்கள் சொல்லுவது உங்கள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது, உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. நான் இப்பொழுது எதுவும் நடக்கல் என்றாலும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள். ரஹ்மான் என்னை காப்பாற்றுவான்னு ஒரு விஷயம் சொன்னார்கள் சகோதரர்களே. யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உவமையாக என்னையும் உங்களையும் நான் வைக்கிறேன் என்றார்கள். சபருன் ஜமீல் என்றார்கள். அழகான பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆனு பிமா தஸிஃபூன் என்றார்கள். யக்கூப் நபி சொன்ன வார்த்தையை சொன்ன, நான் ஏன் இதை சொன்னேன் தெரியுமா சகோதரர்களே? இப்படி குர்ஆன் அவர்கள் இருந்தது டென்ஷனின் உச்சக்கட்டம். ஒரு கணவனுக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் மனைவி, இப்படித்தான் என்று. அதுவும் நபி சகோதரர்களே, நபி, அதுவும் அவங்களுடைய ரொம்ப நெருக்கமான மனைவி. அப்படிப்பட்ட ஒரு சோதனை. வாய் திறந்து ரசூலுல்லாஹ் பேசவில்லை, அப்படியே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து இதைத்தான் சொன்னார்கள் சகோதரர்களே. ஆயிஷா நாயகி சொல்லிவிட்டு அவ்வளவு குர்ஆனிய பாடம் அவருடைய மனதில் இருக்கிறது. குர்ஆன் அவருடைய மனதில் அப்படி இடம் பிடித்திருந்தது. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நான் அடுத்த பக்கம் பிறண்டு விட்டேன். அல்லாஹ் மீது ஆணை, வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்திலே நான் மாறிக்கிறது அவன் மீது ஆணையாக சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் கட்டிலை விட்டு எழும்பவும் இல்லை, அந்த கதவை நோக்கி போகவும் இல்லை. நான் என்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருந்தேன்? நான் சின்ன ஒரு பெண். ரஹ்மான் குர்ஆன் எல்லாம் வகை அறிவித்து நான் சுத்தம் என்று சொல்ல மாட்டான், அல்லாஹ் மீதானையாக நான் அப்படி நினைத்திருந்தேன். சின்ன ஒரு பெண், என்னை பற்றி அல்லாஹ் பேசுகிற அளவுக்கெல்லாம் நான் தகுதியான ஒரு பெண் அல்ல என்று நினைத்து நான் திரும்பி அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கனவு காட்டுவான் என்று நினைத்தேன், கனவில் தெரிவிப்பான் என்று நினைத்தேன். அப்படி திரும்பினது மட்டும்தான். அவர் எழும்பி போகவும் இல்லை. அப்படித்தான் ஆயிஷா நாயகி சொல்றார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவன் கரத்திலே நான் ஆன்மா இருக்கிறான் அவன் மீது ஆணையாக அவர் கதவு பக்கத்தில் போகவும் இல்லை, எழும்பவும் இல்லை. என்ன ஆனது? கடுமையான குளிர் நேரத்தில் என்னுடைய தாய் தகப்பெல்லாம் பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய மேனிலிருந்து அப்படியே முத்து முத்து முத்தா வேறு வரும். அது ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வார விஷயம். ஆயிஷா நாயகி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. புகாரி ஹதீஸ் கிதாபில் பரட்டி பார்த்தால் ஆரம்ப வஹி என்ற பாடத்தில் நீங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி நிற்பார், கடுமையான கூதல். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உம்மு மஸ்தா அந்த கம்பளி ஆடை அப்படின்னா கம்பளி உடுக்கிற அளவுக்கு கடுமையான கூதல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு வேறு ஒரு மாதமாக வகை வரவே இல்லை. அல்லாஹ் வகையை நிப்பாட்டி இருந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை அப்படியே வேர்வையால் நனையுது, முத்து முத்தாக. ரசூலுல்லாஹ் கஷ்டமாக இருக்கும். அந்த நேரம் ரொம்ப கஷ்டப்படுவார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படியே வேர்வையால் நனைகிறது. எல்லாரும் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டு சொன்னார்கள், ஆயிஷா, அல்லாஹ் உன்னை தூய்மையாக்கிட்டான். சூரத்து நூர் 24வது அத்தியாயம் 11வது வசனத்திலிருந்து 21வது வசனம், 10 ஆயத்துகள் ஆயிஷா நாயகி சம்பந்தமாக அல்லாஹ் இறக்குறான். ஆயிஷா நாயகி சொல்றார்கள், அல்லாஹ் என்னை பத்தி பேசுவான் நினைக்கவே இல்லை. நான் அவ்வளவு சின்ன ஒரு பெண். ரஹ்மான் என்னை நிரப்பராதி ஆக்கிட்டான். பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் உடனே சொன்னார்கள், என் புல் இதுவரைக்கும் வாய்ப்பொத்தினவர்கள் என் புள்ளியை பத்தி மிஸ்டாக் என்ன சொன்னான்? நிறைய பேர் சொன்னார்கள். ஏண்டால் அபூபக்கர் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது. அந்த காலத்திலிருந்து அவருக்கு கொஞ்சம் சல் இருந்தது, கோயிலைகளுக்கு கொடுப்பாரு. இந்த மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு நிறைய கொடுத்தார். உடனே சொன்னார், நான் கொடுக்கவே மாட்டேன் இதுக்கு பிறகு என்றார். என் மகளை பத்தி என்ன சொன்னார்? உடனே 22வது வசனம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குறது. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி இருக்கிறார்? எந்த கணவனும் அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருப்பார்? என் மனைவி அப்படி தப்பா பேசினார்கள் இல்லையா, அவன் கொடுக்கவே கூடாதுன்னு பேசியிருப்பார். உடனே ரசூலுல்லாஹ்வுடைய நாவ செய்கிறது, இல்லை, எந்த தர்மமும் யாருக்காக எதுக்கும் நீங்கள் நிப்பாட்டக்கூடாது, அது அப்படியே போய் சேர வேண்டும் என்று ரஹ்மான் இறக்கிறான். உடனே அபூபக்கர்கள் மாறுறார்கள், இல்லை நான் கொடுப்பேன் என்றார். தன்னுடைய பிள்ளை பற்றி தப்பான பிரச்சாரம் செய்தவருக்கு கூட, ஏன்னா அவர் பத்ர் சஹாபி, ரஹ்மான் குர்ஆனாயத்தை இறக்கிட்டார், நான் கொடுப்பேன் என்றார்கள். சகோதரர்களே, ஒரு குடும்பம் அங்க இருக்கிறது. மாமா, அங்க மாமி, பிள்ளை, மனைவி, ரசூலுல்லாஹ் எல்லாம் இருக்கிற நேரம் அந்த வகை வருகிறது. சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவ்வளவு மார்க்கத்தோட, எவ்வளவு ஒரு பெண்ணுக்கு அவங்க சொன்ன வார்த்தை, அவர்கள் வார்த்தை சகோதரர்களே, என் ஈரல் வெடிக்க பார்த்தது, அவ்வளவு நான் அழுதேன், எனக்கு அழுவதற்கு கண்ணீர் இருக்கவில்லை என்றார்கள். அவ்வளவு வேதனைப்பட்டார்கள். எந்த மனைவிக்கும் இப்படி ஒரு சோதனை வரும் என்று தெரியாது சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஒரு சோதனை நேரமும் அவர்கள் சொன்ன வார்த்தை ஃபஸபருன் ஜமீல், அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனுக்கு படித்து கொடுத்ததும் அதுதான். சின்ன பையர் கூப்பிடுறார், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபவுக்கு ஃபந்தோர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை வெட்டுவதாக, குர்பான் கொடுப்பதாக கனவு கண்டேன், என்னப்பா நினைக்கிறாய்? அவர் சொன்ன பதில், இஃப் அல் மாதா துமர், நானும் நீங்களும் ஆவலோடு ஆசையோடு காபா ஆலயத்தை இன்றைக்கு தரிசிக்கிறோம் என்றா, போகணும் போகணும் என்று துடிக்கிறோம் என்றா. ஒரு தடவை போய் வந்தா மனசு எல்லா நேரமும் ஏங்கி தவிக்கும் அந்த காபாவை பார்ப்பதற்கு. அந்த ஆலயத்தை கெட்டினவர்கள் சகோதரர்கள். அந்த சின்ன குழந்தைய பக்கத்தில் வச்சு இப்ராஹிம் நபி கேட்டார், இஃப் அல் மாதா
உமர், பாப்பா ஏவப்பட்டதை போய் செய்யுங்க. சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹி மினஸ் சாபிரீன், மறுமையில் என்னை பொறுமையாளர் பட்டியல அப்துல்லா காசிம் என்று வருவார்களா, என்னுடைய பேரையும் பார்ப்பீர்கள். ஃபலம்மா அஸ்லமா, யாருமே இல்லை. 2 பேரும் கட்டுப்பட்டார்கள். ரஹ்மான் பார்த்து கொண்டிருக்கிறான், யாருமே இல்லை. ஃபலம்மா அஸ்லமா, அவள் இருவரும் கட்டுப்பட்டார். வத்தல்லஹு லில் ஜபீன், மகனை கொண்டு போய் முகம் குப்புற அப்படியே நான் போட்டேன். முகத்தை பார்த்து வெட்டலாமா, கத்தி எடுத்தேன் வெட்டுவதற்கு. ஃபனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற ஒரு அழைப்பு வந்தது. வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 37வது அத்தியாயம் நான் சொல்லுகிற வசனத்தை பிரட்டி பாருங்க. ஃபனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாம் சொன்னோம், வெட்டாதீர்கள் என்று சொன்னோம், பலிப்பிராணியை வெட்டுங்க என்றோம். சகோதரர்களே, சின்ன குழந்தை இப்ராஹிம் நபி எப்படி வளர்த்தார்? சத்தஜுதுனி இன்ஷா அல்லாஹி மினஸ் சாபிரீன், பாப்பா பொறுமையாளர் பட்டியல் என்னை பார்ப்பீர்கள். அவ்வளவு பொறுமை சகோதரர்களே. ஆயிஷா நாயகி சொன்ன வார்த்தை ஃபஸப. அன்பு சகோதரர்களே, இதை பொறுத்தளவில் இந்த கேள்விக்கு ரொம்ப விளக்கமாக பதில் தர வேண்டும் என்றால் நான் சுருக்கமாக 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இந்த விளக்கமாக பதில் தேவைப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்கம் வேண்டாம். ரொம்ப ஹதீஸ்கள் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு என்ன இப்படி சொல்லிட்டாரன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்குரிய விளக்கம், அதாவது நான் ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து காட்டுறேன். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சில வார்த்தைகள் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் வாயால் வந்தால் அதில் பொய் இருக்காது, தவறுகள் இருக்காது, ஆபாசம் இருக்காது, தப்புகள் இருக்காது, சாத்தியமற்றது இருக்காது. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை. உதாரணத்துக்கு ஒரு வீடுக்கு குடி போகிறோம். வீடு குடி போனால் சிலவங்க சாப்பாடு போடுவாங்க. இதை நாம் எப்படி ஆகும் என்று சொல்கிறோம்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு சொல்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, வீடு குடி போனால் சாப்பாடு போட்டால் இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை வைத்து தான் ஆகுமன்றோம். இதை மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பயணம் சம்பந்தமாக, மஹ்ரம் சம்பந்தமாக என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. இன்னும் ரொம்ப வாஸ்டான பெரிய ஒரு ஏரியா இது என்றால் நிறைய கருத்து வேறுபாடு உள்ள ஏரியா. நான் உங்களுக்கு முக்கியமாக சில விஷயங்களை சொல்கிறேன். அதாவது மஹ்ரம் இந்த துணை எதுக்கு தேவை என்றால், பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துக்கு கட்டாயமாக அந்த துணை தேவை. உங்களோட சிட்டி ஏரியாக்குள்ளே நீங்கள் போகிறீங்க என்ன வைங்களேன், அந்த இடத்துல மஹ்ரம் தேவையா நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய ஹதீஸ் வரும். 1 நாள் பிரயாண தூரத்துக்கு தேவையில்லை, 2 நாள் பிரயாண தூரத்துக்கு தேவையில்லை, 3 இப்படி எல்லாம் ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸில் வரும் 1 நாள் பிரயாண தூரம் போகலாம், இது இன்னொரு ஹதீஸில் வரும் 2 நாள் போகலாம், 3 நாள் பிரயாண தூரம் போகலாம். அப்போ இந்த ஹதீஸெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இப்படி போகலாம், ஆனால் 1 நாள் தான் போகலான்னு வைங்களேன். இல்லை உங்கள் சிட்டி ஏரியாவில் மட்டும்தான் போகலாம். மஹ்ரம் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு மரக்காரி வாங்க போகிறாங்க, வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் வெளியே போயிடாது, ஒரு கணக்கு இருக்குமா இல்லையா, டவுனுக்கு போகலாமா, போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஹதீஸ் இருக்குது. அஸ்மா நாயகி ஒரு நாள் வர்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். கம்புகள்லாம் எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போகிறாங்க. என்னம்மா இது, வாங்களே அப்படின்னு கூப்பிட்றாங்க. மைனி தானே, வாங்க இது பண்ணுவோம், இது இல்லாமல் அவங்கள பாதுகாப்பு கூட்டி போ. அப்போ அஸ்மா நாயகி இங்கே போயிருக்கிறாங்க, போய் காட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அப்போ கிலோமீட்டர் கணக்கில் சொல்ல இயலாது. நீங்கள் 5 கிலோமீட்டர் தான் போகக்கூடாதுன்னு சொன்னால் ஹதீஸில் காட்டுங்க 5 கிலோமீட்டர் போகக்கூடாதுன்னு. ஆனால் போனார்கள், சஹாபி பெண்கள் போயிருக்கிறார்கள், நிறைய போயிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவு தூரம் என்றால் ஹதீஸில் கருத்து வேறுபாடு இருக்குது. 1 நாள் பிரயாண தூரம், 2 நாள் பிரயாண தூரம், 3 நாள், இது எல்லாம் எடுத்து சாறு புழிஞ்சு பார்த்தா நிஜமா எதுக்கு இந்த சட்டம் போடப்படுவது, சட்டம் எதுக்கு போடப்படுவதோ அதுக்கு தான் நம்ம சட்டத்தை போடணும். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ராத்திரி நீங்க வந்து தூங்குற நேரம் நீங்க வந்து விளக்குகளை அணைச்சிருங்க. விளக்குனா இந்த லாம்புகளை அணைங்கன்றாங்க. ஏன் அணைங்கன்றா, எலி வந்து பெரட்டி உங்க வீடை பற்ற வச்சிரும். இந்த லாகிரி மஸ்ஹப்னு ஒரு மஸ்ஹப் இருக்குது. வெளிப்படையா எது கண்டாலும் அதை மட்டும் தான் செய்வாங்க. விளக்கு அணைங்கன்னா விளக்கு அணைப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொல்லி விளக்கு அணைங்கன்றாங்கன்னா, எலி வராது, இந்த லைட்டுக்கு எலி போடாதுன்னா லைட்டுக்கு பற்ற வைக்க வேண்டியதுதான். எதுக்கு விளக்கு அணைக்க சொன்னாங்க? எலி வந்து பெரட்டிரும், அப்புறம் பத்திரும், வீடே சாம்பலா போயிரும், நீ செத்து போயிருவாய். இந்த காரணத்தை சொல்லி பெருமானார் சொல்றாங்க, எலி வந்து பெரட்டினா தீ ஆயிரும். அப்ப எலி வந்து பெரட்டாத ஒரு விளக்கு இருந்தா அதை பத்த வைக்கலாம். அதானே அர்த்தம். இப்படித்தான் புரியும். நிறைய மார்க்கத்துல நிறைய சட்டங்கள் இப்படி புரியும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த செய்தியில என்ன விளங்குதுன்னா, மஹ்ரம் சப்ஜெக்ட்ல ஒரு துணை. எதுக்கு ஆம்பளை போறதுக்கு தேவையா துணை? தேவையில்லை. ஒரு ஆம்பளை போறான்னு வைங்க, அவனுக்கு தேவையில்லைன்னா அவனுக்கு பாதுகாப்பு அவனே இருக்கிறான். பொம்பளை பலகீனமானவங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணினா பாதுகாப்பு இல்லை.
இந்த பாதுகாப்புக்கு தான் இந்த மகரம் வருகுது. ஏன் அப்படி வருகுதுன்ற பெருமாள் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் ஷன்னாவிலிருந்து ஹலரமௌத் வரைக்கும் அல்லது கஅபா வரைக்கும் ஒரு ஹதீஸ் வருது. ஒரு பெண் தனியாக தனிமையில் நடந்து போவாள். அது லேசிப்பட்ட தூரம் இல்லை. ஷன்னா ஹலரமௌத் எல்லாம் லேசிப்பட்ட தூரம் இல்லை. இங்க இருந்து புத்தனை சந்திக்கு போய்த்து வர மாதிரி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா போவான்றாங்க. அது ஹலால்னா மட்டும் தான் போகலாம், ஹராம சொல்ல மாட்டாங்களே. அந்த மாதிரி நல்ல காரியத்தை சொல்லுவாங்க. கஅபாக்கு போறதுக்கு அந்த ஹதீஸ் வருது. ஒரு பெண் போவாள், அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குமெண்டா ஓநாய் பிரச்சனை இருக்கு, காட்டில் உள்ள மிருக பிரச்சனை இருக்குது, அது இருக்குமே தவிர மற்றபடி எதுவும் இருக்காது. அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குன்றாங்க. இது கெட்டதா இருந்தா அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குன்னு சொல்லுவாங்களா? தப்பா இருந்தா அப்ப என்ன பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கப்படுவதா? அப்ப போகலாம். இது இன்னும் டீட்டா பேசணும் சகோதரர்களே, பேச போனா எல்லா அதிசயம் வரும், நிறைய கேள்விகளும் இருக்குது. நோம்பல் உங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த அதிசயம் வச்சிடலாம். 3 நாள் பிரயாண தூரம் இருக்குது. இது எல்லாம் சேர்த்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் ஒரு நோமலான இந்த மாதிரி விஷயங்களுக்கு போலாம் பாதுகாப்பு உத்தரவாதமா இருந்தால். ஆனா இந்த நாட்டில் பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை, நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. இந்த நாட்டு பிரயாணங்கள் இருக்குதா இல்லையா, இங்க பாதுகாப்பு உத்தரவாதமா இல்லை, நீங்க தீர்மானிங்க. இன்னும் டீட்டில் வேணும்னா எல்லா அதிசயம் வச்சு உங்களுக்கு ஆராய்வு பண்ணி இதுதான் இப்படி நாங்கள் இந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம்னு சொல்ல நிறைய மௌலிமார்கள் இதில் அடுத்த கருத்தில் இருப்பாங்க. ஏதாவது தப்புகள் இருந்து அல்லாஹ் மன்னிச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.